ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் நமது அருமை ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் உண்டாதாக என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக நாட்களுக்கு பின்பு மீண்டுமாக சேலம் பகுதியில் இருக்கக்கூடியதான உடன் சகோதர சகோதரிகள் ஆகிய உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை நாம் யாவருமாக சேர்ந்து தியானிப்பதற்கும் தேவன் பாராட்டிட்டான இரக்கத்திற்கு கர்த்தர் இயேசு மூலமாக தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள், குடும்பத்தாருடைய வாழ்த்துக்கள் மற்றும் நாம் சார்ந்து இருக்கக்கூடியதான தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடியதான உடன் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய அன்பு வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மேற்பார்வை என்ற ஒரு தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய போகிறோம். சேலம் பகுதியில் இருக்கக்கூடியதான சகோதர சகோதரிகளாய் வரக்கூடிய நாட்களில் உங்கள் மத்தியில் ஊழியர்களை தெரிவு செய்வதற்குரியதான ஒரு காலப்பகுதியின் மத்தியில் நீங்கள் காணப்படுகிறீர்கள். அப்போ அந்த ஒரு காலப்பகுதியில் காணப்படுகிற நாம் ஒவ்வொருவருக்கும் அதற்கேற்றதான தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானம் செய்வது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அந்த ஒரு வகையில் இந்த ஒரு நாளில் நாம் தியானம் செய்யக்கூடியதான இந்த ஒரு பாடம் அது போன்றதான தேவனுடைய சத்தியத்திலிருந்து இருக்கக்கூடியதான சில காரியங்களை உள்ளடக்கினதாக அது காணப்படும் என்பதை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது சங்கீதம் வசனங்கள் 6 மற்றும் 7 பாடத்திற்கான ஆதார வசனமாக காணப்படுகிறது. அந்த வசன பகுதிகளை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 75 வசனங்கள் 6 மற்றும் 7. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த வசன பகுதி இந்த எலெக்ஷன் சமயங்களில் சபையினுடைய எலெக்ஷனுக்கு அடுத்ததான காரியங்களை நம்ம அதிகம் தியானிப்பது கிடையாது. பொதுவாக சபையினுடைய எலெக்ஷன் அல்லது தேர்தல் அப்படி நம்ம சொல்கின்ற பொழுது அதற்கேற்றாற்போல் இருக்கக்கூடியதான ஊழியர்களுடைய மூப்பர்களாக இருக்கட்டும், உதவிக்காரர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய தகுதிகள் அல்லது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அவருடைய ஊழியங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கணும், அது மாத்திரமல்ல சபைக்கு இருக்கக்கூடியதான பொறுப்பு என்ன, இப்படி பல கோணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானம் செய்திருக்கிறோம். அல்லது அது சம்பந்தமான காரியங்களை நம்முடைய தனிப்பட்ட தியானத்திலேயோ அல்ல நம்முடைய பர்சனல் ஸ்டடீஸில் கூட நம்ம அதை படித்து கொண்டு வரலாம். இந்த வசன பகுதி நம்ம யதார்த்தமாய் கவனிக்கின்ற பொழுது பொதுவான இருக்கக்கூடியதான ஒரு வசன பகுதியாகவே காணப்படுகிறது. இந்த வசனத்தை நம்ம பல சந்தர்ப்பங்களை நம்ம கவனிச்சிருப்போம், வாசிருப்போம் இல்லைங்களா? ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த வசனம் கொடுக்கக்கூடியதான ஆழங்கள், இந்த வசனத்திற்கு நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் எழுதியிருக்கக்கூடியதான சில விளக்கங்கள் அடங்கிட்டதான சில காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானம் செய்யிருக்கிறோம் அன்புக்குரியவர்கள். சரி, அப்போ இந்த வசனத்தை நம்ம கவனிக்கின்ற பொழுது, குறிப்பாக 7வது வசனத்தை நம்ம கவனிக்கின்ற பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்க, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று இந்த வசன பகுதியில் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். பாருங்க, ஆதி முதல் நம்ம கவனிக்கின்ற பொழுது தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்து மனுஷன் இந்த உலகத்துல அவர் சிருஷ்டித்த பொழுது சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றதான ஒரு விலையேற பெற்றதான ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு பாக்கியத்தை மனுஷன் கையில கொடுத்திருந்தார் சரிங்களா? அவருடைய சிருஷ்டிகளாய் காணப்படக்கூடிய அல்லது அவருடைய சிருஷ்டிப்புகளாய் இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்றதான ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ரூலர்ஷிப், அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. டொமைன், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் இல்லைங்களா? ஆனால் நமக்கு தெரியும், இப்படிப்பட்டதான அதிகாரம் அல்லது இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்புடையவராய் ஆதி மனிதன் ஆதாம் காணப்பட்டுட்டாலும் நாளடைவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, மனுஷன் பாவத்துக்குள்ள விழுந்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா அவர் பெற்றிருந்த அதிகாரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவரை விட்டே போயிடுச்சு. நீ சாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டனை ஒரு பக்கத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாலும், இன்னொரு பக்கத்துல நம்ம கவனிச்சோம்னாக்க, பெற்று எதன் மீது ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்றதான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தாரோ அதை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா? பாருங்க, சிருஷ்டிப்புகள்ல இருக்கக்கூடியதான ஒருவேளை ஜீவராசிகள் எதுவா இருக்கட்டும் இல்லைங்களா, எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது. மிருகங்களாக இருக்கட்டும், நீர்ல வாழக்கூடியதான நீர்வாழ் உயிரினங்களாக இருக்கட்டும் இல்லைங்களா, பறவைகளாக இருக்கட்டும், எவ்வளவோ உயிரினங்கள் காணப்பட்டுட்டாலும் இந்த உயிரினங்கள் ஆண்டு கொள்ளும்படியாக, மனுஷன் அதை ஆண்டு கொள்ளும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது. மனுஷனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருந்தார். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குதுனாக்க, கொசுவை பார்த்தும் கரப்பாம்பூச்சை பார்த்தும் மனுஷன் பயந்து ஓடுற அளவுக்கு ஆயிப்போச்சு
இல்லைங்களா? கரப்பாம்பூச்சி பார்த்தோம் நமக்கு எப்படி இருக்குது? வாங்க சார், உங்களை தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வாங்க வீட்டுக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷமா வரவேற்கிறோமா? இல்லை, இல்லைங்களா? கிட்ட அடிக்கிறோம், தொடப்பக்கடியை தூக்கி அடிக்கிறோம், என்னத்தையா பண்ணி விரட்டி விட்டு அடிச்சு கொண்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுறோம், இல்லைங்களா? அப்ப பாருங்க, அதான் மனுஷனுடைய நிலைமை. ஆண்டு கொள்ளும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். ஆனா அவர் பாவத்துக்குள்ளார விழுந்ததன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, அவற்றை பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு மனுஷனுடைய வாழ்க்கையானது அங்க போயிடுச்சு. அப்ப ஏன் இந்த அளவுக்கு மனுஷனுடைய வாழ்க்கை போயிடுச்சு? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான ஒரு நிலைமையில வைக்கப்பட்டிருந்தான மனுஷனுடைய நிலைமை ஏன் எல்லாவற்றையும் பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு ஆயிடுச்சு அப்படி என்றால், அப்போஸ்தலன் பவுல் அதை குறித்து எழுதுகின்ற பொழுது, ரோம சபைக்கு எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், தேவனை அவர்கள் அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாதபடிக்கு போனபடினால. வசனங்கள் 24 இருந்து நம்ம படிச்சோம்னாக்க அந்த காரியங்கள் நம்ம கவனிக்கிறோம். அப்போ தேவன் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்கான அறிவை அவர்கள் கொடுத்திருந்தார். தேவன் யார் என்று புரிந்து கொள்வதற்கான ஒரு புரிந்து கொள்ளுதலை அவர்களுக்கு கொடுத்திருந்தார் மனுக்குலத்திற்கு. இவெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் தேவனை அறிந்திருந்தும் அவரை சேவிக்காம போனபடினால தேவன் என்ன பண்ணிட்டார்? பலவிதமான பாவமான சூழல்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். இந்த வசனங்கள் 24 இருந்து நம்ம படிச்சு பார்த்தோம்னாக்க ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார்னு ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப அங்க வரக்கூடிய ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தாம போடும்படினால, தேவனுக்குரியதான கனத்தை செலுத்தாம சென்றபடினால தேவன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க வெட்டுட்டார். அவர்களுடைய மனம் போன போக்கிற்கு தேவன் அனுமதிச்சிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ மனுஷன் தனக்கு நல்லதென்று தோன்றுகிற எதுவா இருந்தாலும், எதெல்லாம் தனக்கு நல்லது அப்படின்னு அவன் நினைச்சானோ அதெல்லாம் செயல்படுவதற்கும் தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா அந்த ஃப்ரீவில் கொடுத்துட்டாரு, செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு விட்டுட்டார். இது மனுஷருக்கு மாத்திரமா அப்படின்னாக்க இல்ல, தூதர்களுக்கும் அதே நிலைமை தான். நமக்கு தெரியும், முதல் உலகத்துல நம்ம கவனிக்கிறோம், தூதர்கள் என்ன பண்ணாங்க? மனுஷனை நல்வழிப்படுத்தணும், சரிங்களா? தேவன் இருந்த உறவு போயிடுச்சு, மனுஷனை எப்படியா நல்ல ஒரு சந்ததியை ஏற்படுத்தணும், நல்ல மனிதர்கள் ஆக்கணும் அப்படின்றதுக்கா அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அப்போ தேவன் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? தூதர்களை நிப்பாட்டி இருந்திருக்கலாம், இல்லைங்களா? எப்பா நீங்க போகாதீங்க, என்னுடைய பிளான் வேற, என்னுடைய திட்டம் வேற அப்படின்ட்டு தூதர்களை நிப்பாட்டி இருக்கலாம். தேவன் நிப்பாட்டல. சரி, அதுக்கு முன்னாடி லூசிபர் ஒருவேளை தவறு செய்தாரே, அந்த தவறு செய்யறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பாவமான எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அவருக்குள்ளார தோன்றதுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருந்திருக்கலாம். தேவன் அதையும் செய்யல. புசிக்க கூடாது என்று கொடுத்திருந்ததான கனியை புசிக்கும்படியாக வஞ்சிக்கப்பட்டதான ஏவாள் அந்த கனியை புசித்து ஆதாமுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சூழல்ல அப்பவும் நிப்பாட்டி இருந்திருக்கலாம், நிப்பாட்டல. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பாக்குறோம்னா, தேவன் என்ன பண்ணிடுறாரு? அனுமதிச்சிடுறாரு. சரி, அப்ப இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டு இப்படி தீய வழியில போயிட்டு தான் மனுக்குலம் தனக்கு ஏதாவது செஞ்சு நல்லதை பண்ணிக்கணும், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்கள் நினைத்திருந்தாலும் தேவன் அதையும் என்ன பண்ணிட்டார்? அவருடைய பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டார் அப்படின்னு ஆதி ஆகமத்துல நம்ம கவனிக்கிறோம். அப்போ மனுஷன் தமக்கு செம்மையாய் தோன்றக்கூடியதான வழிகள் என்னென்ன பிரயாசங்கள் எடுக்கிறாரோ அந்த பிரயாசங்கள்ல, அந்த முயற்சிகள்ல தேவன் அவர்களை அனுமதிக்கிறார். He permits. தேவன் அதை அனுமதிக்கிறார். அப்ப தேவன் இதெல்லாம் அனுமதிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு உலகத்துல நம்ம கவனிக்கின்ற பொழுது உலகத்துல என்னென்னமோ காரியங்கள்லாம் நடக்குது இல்ல, எவ்வளவோ தீமையான காரியங்கள் நடக்குது, எவ்வளவோ தீங்கான காரியங்கள் நடக்குது. அப்போ இதை குறித்து அதையும் தேவன் அனுமதிக்கிறார். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ இதெல்லாம தேவன் மனுக்குலத்துல அவர் அனுமதிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாலும் இவ எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னாக்க எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கிறார். He oversees. எல்லாவற்றையும் மேற்பார்வை செய்து கொண்டு இருக்கிறார், எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, இந்த உலகத்துல மனுக்குலம் பெருகின பொழுது மனிதர்கள் தங்களுக்குள்ளார ராஜ்யங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க, ராஜாக்கள் தோன்றினார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்துல தோன்றினது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்டதான சாம்ராஜ்யங்கள் தோன்றிட்டாலும் தேவன் அதையும் என்ன பண்ணிட்டார்? அதையும் அனுமதிச்சார். தேவன் அனுமதிச்சார் அப்படின்னு சொல்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம நேபுகாத்நேசாருடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கிறோம், இல்லைங்களா? நேபுகாத்நேசார் எவ்வளவு பெரியதான ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தார், மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தார். பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரியதான ஒரு ராஜாவாக இருந்தார். அவருக்கு உண்டாயிருந்ததான சொப்பனத்தின் விளைவாக அல்லது சொப்பனத்தை பார்த்து பயந்து திகில் அடைந்து கொண்டிருந்ததான அந்த ராஜாவிற்கு
டேனியல் அவருக்கான விளக்கத்தை சொல்லுகிறார். அப்ப அதற்கான விளக்கத்தை சொல்கின்ற பொழுது தானியேலுடைய வார்த்தையில நம்ம கவனிச்சோம் அப்படின்னாக்க, மகா கனம் பொருந்திய ராஜாவே, இந்த காரியங்கள் சும்மா உண்டானது கிடையாது, சர்வ வல்லமையுள்ள தேவன் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற அவர் சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். அப்படி என்றால் இவ்வளோ பெரிதான உலகத்துல சம்பவிக்க போகிற காரியங்களை தேவன் அந்த புறஜாதி ராஜாவா இருந்ததான அந்த மனுஷனுக்கு, நேபுகாத்நேசாருக்கு அவர் அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன சொல்ல வரோம், என்னதான் மனுஷன் தனக்கென்று நன்மைக்கான காரியங்கள் செய்யணும் அப்படின்ட்டு அவர் எத்தனித்தாலும் தேவன் அதை அனுமதிச்சிடுறார். இல்ல தீமையான முடிவுகள் எடுத்தாலும் தேவன் அதை அனுமதிச்சிடுறார். உலகத்துல ராஜாக்கள் தோண்டி மக்களை, இது என்னுடைய தேசத்து மக்கள், என்னுடைய தேசத்துக்காக ஏதாவது செய்யணும், என்னுடைய பிரதிநிதிகளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு மனிதர்கள் இருந்துச்சாலும் தேவன் அதையும் அனுமதிக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை விட முடியாதபடிக்கு என்ன ஆனிச்சு, அவருடைய இருதயம் கடினமானுச்சுன்னா என்னது, வசனங்கள் நம்ம கவனிக்கிறோம், கர்த்தர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்ட்டு. கர்த்தர் எப்படி இருதயத்தை கடினப்படுத்தினார்? கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்தவில்லை, மாறாக அவருடைய 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 சுபாவம், அது அவருடைய சுபாவத்தை கர்த்தர் தமக்கென்று சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். அதான் அதற்கான விளக்கம். சகோதரருடைய எழுத்துக்கள்ல இப்படிதான் நம்ம விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தல, அவருடைய கடினமான இருதயத்தை தம்முடைய திட்டத்திற்கு சாதகமாக பயன்படுத்தினார் கர்த்தர் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. சரி, ஆக இப்படியாக நம்ம கவனிக்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் தோன்றிட்டதான எல்லா காரியங்களிலுமே, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்கள் மீதும் தேவனுடைய மேற்பார்வையானது அங்க இருந்து கொண்டே இருக்குது அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியதான உலகத்துல நம்ம யதார்த்தமா பார்க்கின்ற யதார்த்தமா சம்பவிக்கிறது போன்று தோன்றலாம், ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய மேற்பார்வை இருக்குது. இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது ராஜ்யங்களும் தேசங்களும் தங்களுக்கு எதிராக சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது, வருஷ கணக்குல யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அப்ப இவ்வளவு யுத்தம் நடந்தாலும் அதையும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவருடைய மேற்பார்வையின் கீழே இது நடந்துட்டு இருக்குது. தேவன் அனுமதிச்சிருக்கிறார், அவருடைய மேற்பார்வையின் கீழ் இவைகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் என்ன நடக்கணும், எது நடந்தா தம்முடைய திட்டம் நிறைவேறும், அதற்கேற்றால் போலான மனிதர்களை தேவன் ஏற்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய திட்டம் இந்த உலகத்துல செயல்படுவதற்கு யாரை வச்சா இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்றத தேவன் என்ன பண்றாங்கனாக்கா நிதானித்து அதற்கேற்றாற்போல் அவர் அங்க பெர்மிட் பண்றார். அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை, அந்த அதிகாரத்துல வரக்கூடிய ஜனங்களை, அவருடைய சுபாவங்களை தம்முடைய திட்டத்திற்கு அவர் சாதகமாக பயன்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்ப உலகத்துல நம்ம ஒட்டுமொத்த உலகத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது தேவனுடைய மேற்பார்வையானது அது இப்படிதான் அங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப உலகத்துல நடக்கக்கூடியதான ஒவ்வொரு சம்பவங்கள், உலகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளின் மேலும் தேவனுடைய மேற்பார்வையானது இருக்குது அப்படின்னா, உலகத்தின் மீதே தேவனுடைய மேற்பார்வை இருக்குது அப்படின்னு சொல்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, நம்முடைய சொந்தமானவருடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டதான சபையின் மீது தேவனுடைய மேற்பார்வை ரொம்ப அதிகமாகவே அங்க காணப்படக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் இந்த காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகத்தின் காலத்துல தேவனுடைய கவனிப்பு, தேவனுடைய பார்வை யார் மீதுதான் இருக்குது அப்படின்னாக்க அவருடைய ஜனங்கள் மீதுதான் அங்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்போ நம்ம படிச்சோம் சங்கீதம் 75:6-7 வசனங்கள்ல, இப்படியாக ஒருவரை தாழ்த்துவதும் ஒருவரை உயர்த்துவதும் அது தேவனுடைய கரத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கின்ற பொழுது அது உலகத்திற்கு பொருந்தக்கூடியது மாத்திரமல்ல, உலகத்திற்கும் பொருந்தும், அதே நேரத்துல அவருடைய ஜனங்கள் மத்தியிலையும் அது பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது யார் இந்த ஜனங்கள், எங்க இருந்து வந்துட்டாங்க இந்த தேவனுடைய ஜனங்கள் அப்படின்னு யோசிக்கின்ற போது சகோதர சகோதரிகளே பாருங்க, நம்ம இன்னைக்கு எல்லாருமே இவ்வளவு பேரை நம்ம கூடி இருக்கிறோம்னா ஒவ்வொருவரும் ஒரு காலத்துல ஒவ்வொரு ஊர்ல இருந்தோம், இன்னைக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறோம் இல்லைங்களா. ஒருவேளை சேலம் அப்படின்ட்டு கூடிட்டாலும் ஒவ்வொருவரும் எல்லாருமே சேலத்துக்குள்ள இருக்கிறோமா, இல்ல சேலமா இருந்தா கூட சேலத்தினுடைய பல்வேறு பாகங்கள்ல இருக்கலாம், இல்ல பல்வேறு சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளாக இருக்கலாம். அப்ப பல்வேறு இடங்கள்ல பல்வேறு வித்தியாசமான
பின்னணியங்கள்ல சூழல்கள்ல காணப்பட்டு தான் நம்மை அவருடைய சத்தியத்தின் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார் தேவன் அப்படின்னாக்க நம்ம இணைத்திருக்கிறார். அப்ப இதுதான் சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம கவனிக்கின்ற பொழுது பக்கங்கள் 1881 ரீபிரின்ஸ்ல நம்ம கவனிக்கின்ற பொழுது 1881 பக்கங்கள்ல ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய விவசாயத்தினுடைய நிலத்தினுடைய பலன்களை கீழே விட்டுட்டு போறது இல்லையோ, அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பலன்களை விவசாயத்தினுடைய விளைச்சல்ல என்ன பண்றாரு, மணிகளாக அவர் அங்க கூட்டி சேர்க்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அப்ப அதே போலதான் நம்ம ஒவ்வொருவரும் வெளிப்படுத்தல பார்க்கிற வசனத்தின் பிரகாரமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தல் 18:4 நமக்கு தெரிஞ்சுதான வசனம். என்ன சத்தம் என்னன்னு வந்துச்சு? என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வா, இல்லைங்களா? அப்ப என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வா என்று கேட்டதான சத்தம் நம்முடைய காதுகள்ல நம்முடைய செவிகள்ல விழுந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து அவளை விட்டு வெளியில வந்தோம். அப்ப அவளை விட்டு வெளியில வந்த நம்மை அடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு? சங்கீதம் 50:5 நம்ம கவனிக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 50:5 நம்ம தெரிஞ்ச வசனம், வாசிக்கலாம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமா பாருங்க, அப்போ அவளை விட்டு வெளியே வான்ற சத்தம் வந்துச்சு, வெளியே வந்தோம். வெளியே வந்த ஜனங்களை இப்ப கர்த்தர் என்ன பண்ணுறார்? அவங்க எல்லாம் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, அவங்களை கூட்டி சேருங்க அப்படின்ற சத்தத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். எதற்கு கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம்? வெளியில வாங்கன்னு சொன்னாரு, வெளியில வந்தோம், கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம், இல்லைங்களா? பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்றார், கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு? அடுத்த வசனம் படிக்கலாம். மத்தேயு 24:28 வசனம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள். ஆமா, பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து கூடும். அப்ப நம்ம கூட்டி சேர்த்திருப்பது எதற்காக அப்படின்னா, சத்தியம் என்னும் ஆகாரத்தை நமக்கு கொடுப்பதற்காக அல்லது நம்ம பெற்றுக்கொள்வதற்காக அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அப்ப பாருங்க, நம்ம பல்வேறு பின்னணியங்கள்ல பல்வேறு சூழல்கள்ல இருந்து தேவன் நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறார் அப்படின்னா, நம்ம இடத்தில் காணப்படக்கூடியதான நம்முடைய சுபாவங்களும் நம்முடைய தனித்தன்மையும் நமக்குள்ளார விளங்க தான் செய்யும். நான் யாரு தெரியுமில்ல? எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க. நான் யாரு தெரியுமா? எங்க ஆபீஸ்ல வந்து கேட்டு பாருங்க. சொல்றோம் இல்லைங்களா? அப்போ நான் யாரு பாருங்க. அல்லது அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பின்னணியம் அப்படின்றது இருக்குது, நமக்குள்ளார நம்முடைய ஆழ்த்துவம் அப்படின்றது இருக்குது, நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய சுபாவங்கள் குணலட்சணங்கள் இருக்குது, இல்லைங்களா? அப்ப நம்ம ஒவ்வொருவரும் பல்வேறு டெம்பரமெண்ட்ஸ், ஒவ்வொருவரும் பல்வேறு மனோபாவம் உடையவர்களாய் நாம காணப்படுகிறோம். அப்படி காணப்பட்டாலும் அப்படி காணப்படக்கூடிய ஜனங்களை சகோதர சகோதரிகளே, பிணம் எங்க இருக்குதோ கழுகுகள் அங்க வந்து கூடும்ன்றதான வசனத்தின் பிரகாரமாக நம்மை கூட்டி சேர்த்து அந்த பிணம் என்ன, சத்தியம் என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத தேவன் சத்தியத்தின் மூலமாக நமக்கு பகிர்ந்தளிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, பல்வேறு பின்னணியங்கள்ல இருந்து நம்மை கூட்டி சேர்த்து நமக்குள் காணப்படக்கூடிய வித்தியாசங்கள், நமக்குள் காணப்படக்கூடியதான நம்முடைய சுபாவங்களை களைந்தெறிந்து மே மாதத்தினுடைய 24ஆம் தேதியினுடைய மன்னா, 23ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அந்த மன்னால நம்ம கவனிக்கின்ற பொழுது சகோதரர் ஒரு இடத்துல அந்த அந்த மன்னாக்கான விளக்கத்துல சகோதரர் என்ன பதிவு பண்றாங்க அப்படின்னாக்க, இது என்னுடைய வழி, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு நம்முடைய சுபாவங்கள் இருக்குது, சரிங்களா? என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், திஸ் இஸ் மை வே, இது என்னுடைய பாதை இப்படிதான், நான் இப்படிப்பட்டதான சுபாமுடையவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, சகோதரர் அந்த இதுல சொல்லுவாங்க, அது வந்து சரியானது கிடையாது. இது என்னுடைய வழி, என்னுடைய சுபாவம், என்னுடைய இது, நான் இப்படிதான், நான் இப்படிப்பட்டதான சுபாவம் உடையவன், இப்படிப்பட்ட குணமுடையவன் அப்படின்ட்டு நம்ம சொல்றது, நம்ம நினைத்துக் கொள்வது, நம்ம சொல்லுவது அது சத்தியத்தின் பிரகாரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது கிடையாது. ஏனென்றால் நான் என்னுடைய வழி, என்னுடைய சிந்தை, என்னுடைய குணம் அப்படின்னு நம்ம சொல்றது விழுந்து போன சுபாவத்திற்குரியது. அப்ப இந்த பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பின்னணியங்கள்ல சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை கிறிஸ்தேசனுடைய சாயலுக்கொப்பாய் மாற்றக்கூடிய அந்த ஆகாரத்தை கொடுத்து எப்படி அந்த ஆகாரத்தை பெற்று அந்த கர்த்தருடைய சாயலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதை நம்ம அறிந்து அந்த சாயலை வளர்த்து கொள்வதற்கு ஏதுவாக தான் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகள். அப்ப பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்க வந்து கூடும் அப்படின்னா,
கழுகுகளாய் கூடியிருக்கிற நாம் தேவனுடைய சத்தியத்துல கிறிஸ்தேசனுடைய சாயல் என்பது அது எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும். நமக்கு பல்வேறு தனிப்பட்ட நிலைமைகள் காணப்பட்டாலும், நமக்கு பல்வேறு தனிப்பட்ட சுபாவங்கள் காணப்பட்டுட்டாலும், அவ எல்லாத்தையுமே ஓரங்கட்டி வச்சுட்டு கிறிஸ்தேசனுடைய சாயலுக்கு ஒப்பாய் வளர்வது எப்படி, மாறுவது எப்படி, தேவன் என்ன மாதிரியான ஒரு சாயலை எதிர்பார்க்கிறார், என்ன மாதிரியான ஒரு சுபாவத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்றத உணர்ந்து அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள். அப்போ எந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை உள்வாங்கி அதற்கேற்ற போலான சுபாவத்தை நாம் வளர்த்து கொள்கிறோமோ, மணவாளன் அதில் பிரியப்படக்கூடியவராய் இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ நமக்குள்ளார மாறக்கூடியதான், நமக்குள்ளார ஏற்படக்கூடியதான இந்த சுபாவ மாற்றங்கள், குணலட்சண மாற்றங்கள் மணவாளன் விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். அதான் சங்கீதத்துல நம்ம கவனிக்கிறோம். 45வது சங்கீதத்துல மணவாட்டி தன்னை ஆயத்தம் படுத்தினாள் இல்லைங்களா. எப்படி ஆயத்தப்படுத்திட்டாங்க, மணவாட்டி எப்படி தங்களை ஆயத்தப்படுத்தினாங்க, என்ன மாதிரியான அந்த ஆடைகள், என்ன மாதிரியான பின்னல்கள்லாம் செய்யணும், என்ன மாதிரியான எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் எல்லாம் செய்யணும், இவை எல்லாவற்றையுமே மணவாட்டி செய்து மணவாளனை பிரியப்படுத்தக்கூடிய வகையில அவர்கள் காணப்படணும். வாசிக்கலாம் 45வது சங்கீதம் 10-11 வசனங்கள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, அப்போ மணவாளன் பிரியப்படக்கூடிய வகையில, இந்த மாதிரி மணவாளன் பிரியப்படக்கூடியதான வகையில இருக்கக்கூடியதான குணலட்சணங்களை தரித்து கொள்வது, அல்ல அந்த குணலட்சணங்கள் அந்த சுபாவத்துல வளர்வது, அதுதான் மணவாளனுக்கு பிடிக்கும். அந்த சுபாவங்கள் நம்ம வளர்வது அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னாக்க, அதுதான் நமக்கு இருக்கக்கூடியதான உள்ளான ஒரு அலங்காரம், உள்ளான அலங்காரம், இன்னர் பியூட்டி, தி அடோன்மெண்ட், நம்மை நாமே அலங்கரித்துக் கொள்வது. எப்படி அலங்கரித்துக் கொள்கிறோம், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணலட்சணங்கள்ல மாறுதலை ஏற்படுத்தி கிறிஸ்தேசுடைய சாயலுக்கு ஒப்பாய் வளரக்கூடியதான, அல்லது கிறிஸ்தேசுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த குணலட்சணங்களையும் சுபாவங்களையும் நமக்குள்ளார நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போஸ்தலர் பேதுரு இதை பத்தி தான் எழுதுகிறார். 3 வசனங்கள் 3-4 நம்ம கவனிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. அழியாத அலங்கரப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்ப பாருங்க, அலங்காரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடியதான ஒரு குணம். அப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடியதான நம்முடைய சுபாவம், என்னுடைய குணலட்சணம், நான் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்றதான குணலட்சணங்களை எடுத்து போட்டு கிறிஸ்துவனுடைய சாயல் அது ஒரே மாதிரியானது. கிறிஸ்துவனுடைய சாயல் எப்படிப்பட்டது, அது தேவனுடையது. அப்ப தேவனுடைய குணலட்சணங்களை, அந்த சுபாவங்களை கர்த்தர் இயேசு பிரதிபலிச்சார். அந்த பிரதிபலிப்பு நமக்குள்ளார இருக்கணும்ன்றதை எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ நம்ம பல்வேறு பின்னணியத்துல காணப்பட்டாலும் இந்த மாதிரி கிறிஸ்துவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அல்ல இந்த மாதிரியான குணலட்சணங்களையும் சுபாவங்களையும் தரித்து கொள்ளக்கூடியதான ஒரு நிலைமைக்குள்ளார நம்ம வரணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப இப்படி கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற நம்ம மத்தியில நாம் எல்லாரும் ஒரே நிலைகள்ல இருக்கிறோமா அப்படின்னாக்க இல்ல. ஒவ்வொருவரும் பல்வேறு நிலைகள்ல வளர்ச்சிக்கு அடுத்ததான காரியங்கள்ல பல்வேறு நிலைகள்ல இருக்கிறோம். புதிதாய் பிறந்த குழந்தைகள், தவழுகின்றதான குழந்தைகள், கொஞ்சம் வளர்ந்திருக்கிற நடக்க ஆரம்பிச்சிருக்கிற பிள்ளைகள், இளையோர், வயோதிபர், இப்படி எப்படி வயதுல இந்த மாதிரியான ஒரு நிலை காணப்படுகிறதோ அதே போல ஆவிக்குரிய ரீதியிலையும் என்ன இருக்குது அப்படின்னாக்க வளர்ச்சிக்கு அடுத்ததான விஷயங்கள்ல வித்தியாசங்கள் அங்க இருக்குது அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப இந்த வளர்ச்சிக்கு அடுத்ததான விஷயங்கள இவ்வளவு வித்தியாசங்கள், மாறுபாடுகள், அந்த வேறுபாடுகள் காணப்பட்டுட்டாலும் நம்ம வளர வளர அந்த கிறிஸ்து இயேசுனுடைய சாயல் நமக்குள்ளார ஏற்படணும் அப்படின்றதுதான் நம்மள்ட்ட வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்காக தான் சொன்னாரு, சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு கொள்ளுங்க. அப்ப இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளல அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவங்கள் இந்த உலகத்தினுடைய இதோட நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்குள்ள இருக்கிற உள்ளான சுபாவம் அப்படியே எந்திரிக்கும்.
ஒருத்தர் ரொம்ப கோபமுடையவரா இருக்காரு, நீங்க அடிக்கடி கோபப்படுறாருன்னு வைங்க, கோபத்தை சீன்ற மாதிரி ஒரு சூழல் உருவாதான் டக்குன்னு என்ன ஆகும், அப்படியே ரைஸ் ஆயிடுவார் இல்லைங்களா? அப்ப அதுக்காக தான் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு எங்க விசுவாசத்தை காட்டணும், எங்க அன்பை காட்டணும், எங்க என்ன மாதிரியான சுபாவத்தை காட்டணும், அதை காண்பிக்கணும். அப்படின்னாக்க அதுனா எப்படிப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் இதற்கு அடுத்ததான விஷயங்கள்ல அந்த வளர்ச்சி நிலையானது நமக்குள்ளார ஏற்பட வேண்டும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் அன்பு சகோதர சகோதரி. அதுதான் அந்த அன்பின் பிரமாணம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் நம்ம கவனிக்கிற மாதிரி அந்த அன்பின் பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெளிக்காட்ட வேண்டும் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, அப்ப நாங்க இப்படியாக நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற தேவன் பல்வேறு சுபாவங்கள்ல, பல்வேறு வித்தியாசமான நிலைகள்ல, மனோபாவங்களை உடைய, பல்வேறு பின்னணியங்களை உடையதான எல்லாரையும் நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறான்னா இங்கதான் என்ன இருக்கும், பலவிதமான குழப்பங்களும் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே கேரக்டர் கிடையாது, எல்லாருமே ஒரே சுபாவம் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரியான வளர்ச்சிக்குள்ளார இருக்கிறவங்களும் கிடையாது. பல்விதமான வித்தியாசங்கள் இருக்கின்றது நிமித்தமாக இங்கதான் பலவிதமான குழப்பங்களும் நிகழ்வதற்கான காரண காரியங்கள் இங்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான குழப்பங்கள் அல்லது பிரச்சனைகள் இவை எல்லாவற்றையுமே கலைந்து எல்லாரும் ஒரே சீராக ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேவனுடைய மேற்பார்வையில் அவருடைய திட்டத்தில் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னாக்க, உங்கள் மத்தியில இருந்தே சிலரை நீங்க தெரிவு செய்யுங்க. உங்கள் மத்தியில இருந்தே சிலரை தெரிவு செய்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு ஒழுக்கத்தை, ஒரு டிசிப்ளின், ஒரு ஆர்டர், ஒரு ஒழுக்கமான கிரமமான காரியங்களை, இவ்வளோ வித்தியாசங்கள் பின்னணியத்துல இவ்வளோ வித்தியாசங்கள் காணப்பட்டாலும் எல்லாமே சீராக போகணும் அப்படின்றதுக்காக, ஒழுக்கமாக போகணும் அப்படின்றதுக்காக உங்கள் மத்தியில இருந்தே நீங்க சிலரை தெரிவு செய்யுங்க அப்படின்னு தான ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, அப்போ நம்ம மத்தியில இருந்தே சிலரை நம்ம தெரிவு செய்வதற்கான அந்த வாய்ப்புடையவர்களாய் நம்ம காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்யணும், எப்படிப்பட்டதான சகோதரர்களை நம்ம வழிநடத்துவதற்கு தெரிவு செய்யணும். ஏன்னா நம்ம வாழ்வது ஒரு சுதந்திரமான ஒரு இடத்துல கிடையாது. நம்ம தனியாய் சுதந்திரமா நம்ம வாழ்றது இல்லை. We don't live independently. We live in a dependent society. நம்ம ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கக்கூடியதான ஒரு சமுதாயத்துல வாழ்கிறோம். அது நம்ம குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய சமுதாயமா இருக்கட்டும், எக்லிஷியாவா இருக்கட்டும், நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் இருக்கிறோம். வீட்டுல நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லபடியா படுத்திருக்கணும், நல்லா தூங்கணும், நல்ல ஒரு இடம் வசதி வேணும்னாக்க என்ன செய்யணும்? சும்மா இருந்த வந்துருமா எல்லாமே? அதற்கேற்ற போல சம்பாதிக்கணும். அதற்கேற்ற போல ஏதோ பணங்காசு இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம செய்ய முடியும். அதை ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சா பத்தாது, 2 பேர் வேலை செய்யணும்ன்ற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா 2 பேரும் செய்யணும். இல்ல ஒருத்தர் போயிட்டு வராங்க, அது போதுமானதா இருக்குது, ஒருத்தர் சமைச்சு வைக்கிறாங்க சாப்பிட்றோம், ஒருத்தர் கொண்டுட்டு வராரு, ஒருத்தவங்க சமைக்கிறாங்க சாப்பிட்றோம். இப்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடியதான ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வீட்டுல நமக்கு ஏதாவது ஒரு தேவைனாக்க அது கொஞ்சம் கொண்டுட்டு வாங்க, இதை கொஞ்சம் எடு, அதை செய், இதை செய் சொல்றோம் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி சார்ந்து இருக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நம்முடைய வளர்ச்சிக்கு அடுத்ததான விஷயத்திலையும், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அடுத்ததான விஷயத்திலையும் ஒரு சின்ன குழந்தையில இருந்து சரியான ஒரு சீரான வளர்ச்சிக்குள்ளார நம்ம கடந்து போனா நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் நம்ம இருக்கிறோம். அந்த ஒரு சூழல்களை தான் தேவன் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள். அப்ப இதுதான் அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய எழுத்துக்களை எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம கவனிக்கலாம். எபேசியர் 4:13. மைக் ஆன் பண்ணிக்கோங்க சார். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். பாருங்க, அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கின்ற பொழுது இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி நிலை நமக்குள்ளார ஏற்படுவதற்கு ஏதுவாக, சரியான ஒரு வளர்ச்சி நம்ம மத்தியில காணப்படுவதற்காக, பல்வேறு பின்னணியங்கள்ல இருந்து நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும்
அந்த சரியான ஒரு வளர்ச்சி நமக்குள்ளார ஏற்படுவதற்காக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்க சிலர் அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகராக, மேய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். ஒருவேளை அப்போஸ்தலர்கள் அப்படின்றது நம்முடைய காலத்துல கிடையாது, அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு. அப்ப அவருடைய காலங்கள் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட மற்ற இருக்கக்கூடிய நிலைமைகள் இன்னும் நம்ம மத்தியில கடந்து போயிட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம மத்தியில சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க. சுவிசேஷகர்கள் என்ன செய்வாங்க? தேவனுடைய சத்தியங்களை பல இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடிப்படை சத்தியங்களாக இருக்கலாம், அல்ல தேவனுடைய வார்த்தைகளை பல்வேறு இடங்களுக்கு போய் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியதான் அந்த ஊழியம் செய்யக்கூடியவர்கள். போதகர்கள் இருக்கிறாங்க, மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ். அவங்க இப்ப என்ன செய்வாங்க? பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க? மாசான முதல் வாரத்துல வந்துருவாங்க சரிங்களா? ஆமா, நடுவில் ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க, பிரதர் என்ன காணோம், சிஸ்டர் என்ன இன்னைக்கு நீங்க வரல, சண்டே நீங்க வரலையே, என்னாச்சு? எனக்கு 50 ரூபா காணிக்க போச்சே நீங்க வராதனால. சரிங்களா? பாருங்க, அப்ப சகோதர சகோதரிகளே, போதக ஊழியம் செய்யக்கூடியவர்கள் தங்கள் கீழே தேவன் கொடுத்திருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கறை காட்டக்கூடியவர்களாய் அவங்க இருந்து, ஒருவேளை ஹவுஸ் விசிட் செய்து சோர்ந்து போய் இருக்கிறாங்களா, அவர்களை உற்சாகப்படுத்தி என்ன நிலைமையில இருக்கிறாங்க அதற்கேற்ற போல ஒரு போஷாக்கை கொடுத்து உற்சாகப்படுத்தி வழிநடத்தி செல்லக்கூடியது. இந்த மாதிரியான ஊழியம் செய்யக்கூடியவர்கள் நம்ம மத்தியில காணப்படுகிறாங்க. தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்வது, தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பது, இல்லைங்களா? இப்படி பலதரப்பட்டதான ஊழியங்கள் சபையில தேவன் வச்சிருக்கிறார். இதெல்லாம் எதற்காக வச்சிருக்கிறார்? இதெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த வசனத்தினுடைய முன்னாடி இருக்கிற வசன பகுதி நம்ம வாசிக்கலாம். 11ஆவது வசனத்துல இருந்து, எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். பாருங்க, இந்த 11ஆவது வசனத்துல நம்ம கவனிக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, பாருங்க, நாம் எல்லாருமே ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகணும். அப்ப இந்த பூரண புருஷர்கள் ஆகணும், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. அதான் நம்ம சொன்னோம், நம்ம ஒவ்வொருத்தரும் குழந்தைகளா இருந்து அப்பப்ப எப்படி வளர்றோமோ அதே போல ஆவிக்குரிய ரீதியிலையும் குழந்தையாய் பிறக்கிறதுல இருந்து அப்படியே நல்ல ஒரு நிறைவான ஒரு வளர்ச்சிக்குள்ளார போகணும் அப்படின்றதுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சபையில இப்படிப்பட்டதான ஊழியர்களை அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு சபை செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காரியங்களை சபை சரியான முறையில புரிந்து கொள்ளல அப்படின்னாக்கதான் சபைக்குள்ள பல விதமான சலசலப்புகளும் பிரச்சனைகளும் வரும். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம கவனிச்சோன்னா, பாருங்க, இன்னைக்கு பொதுவாக நம்ம சகோதரர்களை ஊழியத்திற்காக நம்ம தெரிவு செய்கின்ற பொழுது, சில சகோதரர்களை நம்ம ஊழியத்திற்காக மூப்பர்களாக எல்டர்ஸாக நம்ம தெரிவு செய்யறோம் அப்படின்னாக்க, இந்த ஊழியத்துக்காக இவரு, இந்த ஊழியத்துக்காக இவரு அப்படின்னு நம்ம தெரிவு செய்யறது கிடையாது. மாறாக இந்த சகோதரன் இந்த ஊழியம் செய்வார், இந்த சகோதரன் இருந்தாருன்னா அவர் இந்த ஊழியம் செய்வார், இந்த சகோதரர் போதக ஊழியம் செய்வார், இந்த சகோதரன் மெய்ப்பன் ஊழியம் செய்வார், இந்த சகோதரன் சுவிசேஷக ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு, இந்த சகோதரன் அப்போஸ்தல ஊழியம் மன்னிக்கும், இந்த சகோதரன் தீர்க்க தரிசன ஊழியம் செய்வார். அப்ப இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்டதான ஊழியம் செய்யக்கூடியதான சகோதரர்களை நம்ம ஏற்படுத்தணும்னா நமக்குள்ள எல்லாமே கிடைக்கும். போதக ஊழியத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கும், தீர்க்க தரிசன ஊழியத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கும், மேய்ப்ப ஊழியனுடைய பலன் கிடைக்கும். இப்படி எல்லாமே கிடைக்கின்ற பொழுது வளர்ச்சிக்குள்ளார போவோம் அப்படின்றதான சிந்தை நமக்குள்ளார இருக்கணும். ஆனா சபை சில நேரத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த எல்லா ஊழியங்களையும் ஒருத்தர்கிட்டே எதிர்பார்த்துருவாங்க. ஆனால் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் என்ன பண்ணல, எல்லாத்துக்கும் ஒரே தாளந்துகளை கொடுக்கறது இல்ல. சிலர் மேய்ப்பராய் இருப்பதற்கான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். சிலர் அவங்க அந்த மேய்ப்பன் ஊழியம் செய்யறதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா செய்வாங்க. வீடுகளை சந்தித்து அல்லது தொய்ந்து போய் யாராவது இருக்கிறாங்கன்னா அழகா வார்த்தைகளை பேசி வசனங்களை பேசி அவர்களுக்கு சரியா வழிநடத்தக்கூடிய ஊழியங்கள் ரொம்ப சிறப்பா செய்வாங்க. மற்ற சகோதரர்களால செய்ய முடியாது. ஒருத்தர் 2 பேர் அதை அருமையா செய்வாங்க. சிலர் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து வைப்பது,
சண்டே சப்ஜெக்ட் பண்றதோ இல்லை வேற ஏதோ மீட்டிங்ஸ்ல சப்ஜெக்ட் பண்றதோ அருமையாக அந்த தீர்க்க தரிசன ஊழியம் அருமையாக செய்வதற்கான வாய்ப்பு பெற்றவர்களாய் தாளந்து பெற்றவர்களாக இருப்பாங்க. சிலர் சுவிசேஷ ஊழியம் அருமையா செய்வாங்க. சபையின் மத்தியில பெரிய காரியங்களை அவங்கள செய்ய முடியாது, அந்த தாளந்துகள் அவங்களுக்கு இருக்காது. ஆனா புதிதாய் நபர்களை சந்தித்து சுவிசேஷ ஊழியம் செய்வது, அருமையாக சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி மந்தைக்குள்ளார கொண்டு வர ஊழியங்கள் செய்யக்கூடியவர்கள் தாளந்து பெற்றவர்கள் இருப்பாங்க. சபை இதை அடையாளம் பண்ணணும், இதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரே தாளந்து இருக்கிறது இல்ல. இந்த சகோதரர் இந்த ஊழியம் செய்வார், ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த மாதிரியான ஊழியங்கள் இருக்குது, அதற்கேற்றாற்போல் சகோதரர்களை நம்ம தெரிவு செய்யணும் அப்படின்றதான ஒரு புரிந்து கொள்ளுதல் சபைக்கு மத்தியில வேணும். எல்லா ஊழியர்களும் எல்லா ஊழியங்களையும் செய்வாங்க அப்படின்றத சபை எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தா சபைக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் நடக்கும். அது கடைசியில சபைக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். இவங்க வரல, அவங்க நம்ம அவங்க ஃபோன் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க வரல அவங்க வரலன்றது நம்ம பிளேம் பண்ணிட்டே தான் இருப்போம். ஏனென்றால் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே சரியா நிதானிக்கல. சபை சரியா நிதானித்து ஓகே இந்த சகோதரர் நம்ம தெரிவு செய்யறோம், இந்த ஊழியத்தை அவர் செய்வார், இந்த ஊழியத்துல இந்த சகோதரர் அருமையா செய்வார், அவரை நம்ம எலெக்ட் பண்ணலாம். இந்த ஊழியத்தை இவர் நல்லா செய்வார், இவரை நம்ம எலெக்ட் பண்ணலாம். அப்ப பாருங்க, பலதரப்பட்டதான ஊழியங்கள் நமக்கு கிடைக்க பெறுகின்ற பொழுது அது ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சிக்கு நேராக நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கட்டும். ஆனா சபை அது சரியா புரிந்து கொள்ளல அப்படின்னாக்கதான் சபையில நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதாக, அல்லது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடியதாக, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரக்கூடியதாக அது அங்க காணப்படும் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள். சரி, அப்போ நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தேசுடைய சாயலுக்கு ஒப்பாய் அந்த பூரண புருஷர்களாய் வளரணும் அப்படின்றதுக்காக இது போன்றதான ஏற்பாடுகளை கர்த்தர் சபையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது போன்றதான தாளந்துகள் பெற்றிருக்கக்கூடிய சகோதரர்கள் பொதுவா என்ன அப்படின்னாக்க அவர்களுக்குள்ள சில எண்ணங்கள் இருக்கும், சில விருப்பங்கள் இருக்கும். சரி, நம்ம எல்டர் ஆனோம்னாக்க நமக்கு ஒரு ஊழிய வாய்ப்பு கிடைச்சிச்சுனாக்க நம்ம செய்யலாம் அப்படின்னு சில எண்ணங்கள் அவங்களுக்குள்ளார வரும். அது சரியா தவறா? அந்த மாதிரியான ஒரு ஆசை, அந்த மாதிரியான ஒரு விருப்பம் வருவது சரியா தவறா? ஒருத்தருக்கு வரலாமா வரக்கூடாதா? வரலாம். கொஞ்சம் பேர் வரலான்றீங்க, கொஞ்சம் பேர் அப்படின்னு இருக்கிறீங்க. பாருங்க, அதுதான் அப்போஸ்தலருடைய வார்த்தையில் நம்ம கவனிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் வசனத்தினுடைய முதல் பகுதியை நம்ம வாசிக்கலாம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். ஆமா, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறார். சோ ஒருத்தருக்குள்ள விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்காணிப்பை விரும்பக்கூடிய அல்ல அந்த மாதிரியான ஒரு ஊழிய வாய்ப்பு அல்லது ஒரு ஊழியம் செய்யக்கூடியதான அந்த ஒரு வாய்ப்பை ஒருத்தர் விரும்புகிறார்னா அது அவர் நல்ல வேலையை விரும்புகிறார் அப்படின்ட்டு பவுல் அங்க சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகள். சரி, அப்போ ஒரு சகோதரர் விரும்புகிறார் அல்லது இந்த மாதிரியான ஒரு ஊழிய வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்காக ஒருத்தர் விரும்புகிறார், ஒரு சிலருக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் சகோதர சகோதரிகளே மறந்துடக்கூடாது, நமக்குள்ள விருப்பம் இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த ஊழிய ஸ்தானத்துக்கு அந்த ஊழிய நிலைக்கு ஏற்படுத்துவதும் ஏற்படுத்தாததும் யார் கையில இருக்கு? தேவனுடைய கரத்துல இருக்கு. டாபிக்க மறந்துட்டீங்க, தேவனுடைய மேற்பார்வை. சரிங்களா? உலகத்துல இருக்குது, தேவனுடைய மேற்பார்வை இருக்குது. அதை காட்டிலும் சபையில ரொம்ப விசேஷமாக இருக்குது. எப்படி இந்த சபைன்றது எப்படி வந்துச்சு? இந்த மாதிரி பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. எதுக்கு கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க? பூரண புருஷர்களாய் வளரணும். எப்படி வளர்ச்சி வரும்? வளர்ச்சி வரணும் அப்படின்னாக்க அவர் சத்தியம் கொடுக்கணும். எப்படி, யார் கொடுப்பா? அது உங்கள் மத்தியில நீங்க எலெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி எலெக்ட் பண்றது? சிலர் இந்த ஊழியம் செய்யலாம், சிலர் இந்த ஊழியம் செய்யலாம், சிலர் இந்த ஊழியம் செய்யலாம், சிலர் இப்படி பண்ணலாம். இதை நீங்களே அடையாளம் பாருங்க, நீங்களே அடையாளம் பார்த்து நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்க அப்படின்ட்டு தேவன் அனுமதிச்சிருக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 18வது வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ஆமா, தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவே அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னாக்க சரீரத்தில் அவர் வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். ஸோ அப்போ அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவயவங்களை சரீரத்தில் வைத்திருக்கிறார்னா
இந்த அவயவங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, இந்த அவயவங்களை சரியான ஒரு வளர்ச்சியின் பாதையில நடத்துவதற்கு மூப்பர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியாக உதவிக்காரர்கள் என்றதான ஒரு ரீதியில தேவன் அவருடைய சபையில அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஆக இப்படி தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருந்தாலும் அன்புக்குரியவர்களே பாருங்க, தேவன் ஏற்பாடு செய்கிறார், தேவன் மேற்பார்வை பண்றார் அப்படின்ட்டு சொல்றது ஒரு பக்கம், அது ரைட், அது நம்ம சொல்றது. ஆனா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, யதார்த்தமா நம்ம யோசித்து பார்த்தோம்னா எப்படி இருக்குனாக்க, நாங்கெல்லாம் கை தூக்கி தான் நீங்க எழுறானீங்க, நாங்கெல்லாம் கை தூக்கல, அவர் எழுறாகல. அப்ப பாருங்க, இப்ப நம்ம இது என்ன நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, சபையினுடைய கை உயர்த்துதல் மூலமாக ஊழியர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள் இல்லைங்களா? அப்ப சபை கை உயர்த்துதல் மூலமாக ஊழியர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் மறந்துடக்கூடாது, அதுக்கு மேல காட்ஸ் ஓவர் ரூலிங் ப்ராவிடன்ஸ், காட்ஸ் சூப்பர்விஷன், தேவனுடைய மேற்பார்வையானது இருக்குது அப்படின்றத யாருமே மறந்து விடக்கூடாது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்போ இந்த தேவனுடைய மேற்பார்வை ஒருத்தரை எந்த ஊழிய ஸ்தானத்துக்கு ஏற்படுத்துறது, ஏற்படுத்தாம இருக்கிறது, இது எல்லாவற்றிலுமே ஒருவேளை சபை தங்களுடைய கைகளை உயர்த்தி அவர்கள் தெரிவு செய்தாலும் தெரிவு செய்யாம போயிட்டாலும் பாருங்க, சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், இந்த பிரதர் நல்ல பிரதர், அவருக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னா ஓட்டு போட்டோம், கடைசியில் அவருக்கு வரலையே, மெஜாரிட்டி வரலையே, அவர் எலெக்ட் ஆகலையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த பிரதர் அப்படி ஒன்றும் இது பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அவரு மெஜாரிட்டி பெற்று ஊழிய ஸ்தானத்துக்கு வந்திருப்பார், அந்த நிலைக்கு ஏற்படுத்தப்பட்டிருப்பார். ஸோ இது எப்படியா இருந்துட்டாலும் நம்முடைய சிந்தை என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னாக்க, தேவனுடைய மேற்பார்வையின் கீழ் தான் இது நடக்குது. இது நம்முடைய சொந்த ஞானம் கிடையாது, நம்முடைய சொந்த முயற்சி கிடையாது, மாறாக தேவனுடைய மேற்பார்வையின் கீழ் தான் இவை இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. சொல்லிட்டு பிரதர் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, எந்த ஒரு சகோதரன் சகோதரி அல்லது எந்த ஒரு ஐக்கியம் இதை தங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளலையோ அந்த இடத்துல ட்ரபுள் இருக்கும், அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்றத சகோதரர் பதிவு பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் ஏற்படுத்தப்படுவதும் ஒருத்தர் அந்த நிலைக்கு வராம போவதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்றத ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாத அல்லது இதை மறந்து போகக்கூடியதான அந்த ஐக்கியங்கள்ல அந்த தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில ட்ரபுளாகவே இருக்கும் அப்படின்ட்டு சகோதரர் பதிவு பண்றாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் தனக்கு விருப்பம் இருக்குது, ஊழிய ஸ்தானம் தமக்கு கிடைக்கணும், நம்ம இந்த மாதிரி ஊழியர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் விருப்பம் இருக்குது, சந்தோஷம். கர்த்தர் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்களா, சந்தோஷம். வாய்ப்பு கிடைக்கலையா, அதுவும் சந்தோஷன்றதான ஒரு நிலைமை ஒருத்தருக்குள்ளார வேணும். ஏனென்றால் எனக்குள்ளார விருப்பம் இருந்துட்டாலும் சரி, மேற்பார்வையிடுறது அவருடைய கரத்துல தான் இருக்குது, அவர் தான் எல்லாவற்றுமே மேற்பார்வையிடுகிறார். அப்போ ஒருத்தர் உயர்த்தப்படுறதும் சரி, ஒருத்தர் தாழ்த்தப்படுறதும் சரி, அது தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. வாசிக்கலாம் வசனம், யாக்கோபு 1 அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். இந்த வசனத்தை நம்ம திருவிவிலியத்துல நம்ம கவனிக்கலாம். தாழ்ந்த நிலையில் உள்ள சகோதரர் சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும் போது மகிழ்ச்சி அடைவார்களாக. பாருங்க, ஒரு தாழ்ந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் சகோதரி உயர்வு பெறுகின்ற பொழுது அவங்க என்ன ஆகுறாங்க, மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போதும் மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக. பாருங்க, ஒருவேளை நல்ல ஒரு நிலைமையில இருந்துட்டு ஒரு தாழ்வான நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது அப்பவும் எப்படிதான் இருக்கணும், மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். ஆனா அநேக நேரங்கள்ல சகோதர சகோதரிகளுடைய மைண்ட்ல இது நிக்கிறது இல்லை. எந்த சூழல்களாக இருந்தாலும் சரி, தேவன் தான் இதை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்றத அநேக நேரங்களில் நம்ம மறந்து போயிடுறோம். அப்படி மறக்கிறதுனாலதான் ஒரு சகோதரர் எலெக்ட் ஆயிருக்கிறார், இல்ல ஒரு சகோதரர் எலெக்ட் ஆகலனாக்க என்ன நம்முடைய பார்வை இப்ப எப்படி போகுது, ஊழியம் செஞ்சார் ஆனா இந்த டைம் அவருக்கு யாருமே ஓட்டு போடலையே, யாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்கலையே, அவர் எலெக்ட் ஆகலையே
அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் ஒரு விரக்தி வருது, ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வருது, சோர்ந்து போகுதல் வருது. சில நேரத்தில் மற்ற சகோதர சகோதரி யார் தங்கள் ஓட்டு போடலையோ அவங்க மீது அப்படியே ஒரு கோப உணர்வுகள் வருது. இதுக்கெல்லாமே காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த தேவனுடைய மேற்பார்வை இருக்குது அப்படின்றத அநேக நேரங்களில் நம்ம மறந்து போயிடுறோம் அப்படின்றத சகோதரர் நமக்கு சுட்டி காட்டுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, என்றால் அப்ப யார் ஒருவர் கர்த்தர் மீது அல்லது தேவனுடைய ஜனங்களுக்காக ஜனங்களுக்கு அடுத்ததான வேலைகள்ல அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு வேகம், அந்த ஒரு அன்பு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டதான சகோதரர்களை சபை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, அப்ப எனக்குள்ள ஆசை இருக்குது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், எனக்கு கண்காணிப்பு அல்லது ஒரு ஊழிய ஸ்தானம் அல்லது ஊழியத்தினுடைய அந்த பொறுப்பு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நானும் எல்டர் ஆகணும், நானும் டீக்கன் ஆகணும் அப்படின்றதான ஒரு எண்ணங்கள் ஒருத்தருக்குள்ள இருக்குது. அப்படின்னா அவர் நினைக்கலாம், நம்ம இந்த மாதிரி ஊழியங்கள் செஞ்சிருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி செய்யறதுனால இந்த தாளந்துகள் பெற்றிருக்கிறோம், அதனால இந்த முறை ஊழியங்கள் செய்யறோம், நமக்கு அந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்பிட்டாலும் சகோதரர் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்குள்ளார விருப்பம் இருக்கிறது நல்லது, அது ஓகே. யாருக்காக ஊழியம் செய்ய போறீங்க? யாருக்காக ஊழியம் செய்ய போறீங்க? சகோதர சகோதரிகளுக்கு நீங்க செய்யற ஊழியம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அப்போ உங்களுக்குள்ளார விருப்பம் இருக்குதுன்னாலும் கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரல அப்படின்னாக்க இப்ப நீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? கர்த்தர் எனக்கு இந்த டைம் கொடுக்கல அப்படின்றதுதான் அந்த நிலையோடு இருப்பது நல்லது. சொல்லிட்டு சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, சில நேரங்கள்ல நான் விரும்பணும், நான் அந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு சிலர் விரும்புவது செல்ஃப் சீக்கிங், சுய தேடல், தங்களுடைய சுய நன்மைக்காக, தன்னுடைய செல்ஃப் சீக்கிங் அப்படின்றதான ஒரு வார்த்தையை சகோதரர் பயன்படுத்துறாங்க. தன்னுடைய சுயத்திற்காக நான் இந்த மாதிரி ஊழிய ஸ்தானம் பெறணும், ஊழிய ஸ்தானம் பெற்றாக நான் இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு விரும்புறது. ஆனா தேவன் அங்கீகரிக்கல. தேவன் வேற ஒரு ஊழியத்தினுடைய வாய்ப்புகளை வச்சிருக்கலாம், வேற ஒரு நிலையை வச்சிருக்கலாம், வேற ஒரு சந்தர்ப்பங்களை, வேற ஒரு வாய்ப்புகளை தேவன் கொண்டுட்டு வரலாம். ஆனா இந்த இந்த ஊழியத்தை விரும்பக்கூடியவர்கள் அதுல ரொம்ப கவனமுடையவர்களாக அங்க இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். விருப்பம் இருக்கணும், நல்லது. அப்படி விரும்பி யாருக்கு தான் செய்ய போறோம்? கர்த்தருக்காக தான் நம்ம செய்ய போறோம். ஆனா கர்த்தர் உங்களை அந்த இடத்துல ஏற்படுத்தல அப்படின்னு சொல்கின்ற பொழுது அதையும் நம்ம யாக்கோபுல படிச்ச பிரகாரம் அதை மன நிறைவோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ள ஏற்பட வேண்டும். சொல்லிட்டு அடுத்த சகோதரர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, பாருங்க, இந்த விருப்பம் இருப்பது நல்லது, வேணும். ஆனால் அதே நேரத்துல ஞாபகத்துல வச்சுக்கணும், மோசைக்குள்ளார விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம் இருந்துச்சு? ஜனங்களை, அத்தனை லட்சம் ஜனங்களை கானானுக்குள்ளார வழிநடத்தி கொண்டு போன்ற விருப்பம் இருந்துச்சு. வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. தேவன் இந்த வாய்ப்பை அவருக்கு அனுமதிக்கல. தேவனுக்காக தேவாலயம் கட்ட வேண்டும் என்ற விருப்பம் தாவீதுக்குள்ளார இருந்துச்சு. தாவீதுக்கு அங்க அனுமதி இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதே போலதான் பவுலுடைய வாழ்க்கையை நம்ம கவனிச்சோம் அப்படின்னாக்க, அவர் ஆசியாவுக்கு போகணுன்ற விருப்பம் இருந்துச்சு, ஆசியாவில போய் ஊழியம் செய்யணுன்ற விருப்பம் இருந்துச்சு. தேவன் அனுமதிக்கல, நீ எருசலேம் போ அப்படின்ட்டார். அப்ப இப்படியாக நம்ம கவனிக்கின்ற போது சகோதர சகோதரிகளே, யாரை எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது அது தேவனுடைய கரத்துல இருக்குது. ஒருத்தர் விரும்பலாம், தனக்கு அந்த ஊழிய வாய்ப்பு வேணும், ஊழியம் செய்யணும், கண்காணிப்பு செய்யக்கூடிய வேலை வேணும் அப்படின்றத விரும்பலாம். விரும்பிட்டாலும் அவை கர்த்தரிடத்தில் இருக்குது. அவர் யாருக்கு அதை கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் ஒவ்வொருவருக்கும் வேணும். பாருங்க, நம்ம எதுக்கு பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இது ஊழிய வாய்ப்புல இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கின்ற பொழுது, இப்ப சபையினுடைய கவனிப்பு எப்படி இருக்கணும்? ஓகே, அப்ப இந்த மாதிரினாக்க இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையை அல்லது மனநிலையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க? அதுதான் சபை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஊழியர்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி யார் இருக்கிறா அப்படின்றத இந்த வார்த்தைகளை உள்வாங்கி சபை நிதானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்போ இந்த ஊழியத்துக்கு அடுத்ததான விஷயங்களை அடுத்து நம்ம கவனிக்கின்ற பொழுது இந்த விருப்பம் இருக்கலாம், ஆனாலும் தேவன் அனுமதிக்கல அப்படின்னு சொல்கின்ற பொழுது அதை மகிழ்ச்சியோடு கூட ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அது ஏற்றுக்கொள்ளல அப்படின்னாக்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது சரியான மனோபாவத்தில் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னாக்க
அப்படிப்பட்டதான சரியான மனநிலையில ஏற்றுக்கொள்ளாத சகோதரர்கள், சத்தியத்தை சரியா புரிந்து கொள்ளாதபடினால அவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தேவன் அவர்கள் கொடுத்திருக்கூடிய வாய்ப்பை அவங்களே விலக்கிக்கிட்டு தூரம் போயிடுவாங்க அப்படின்னு சகோதரர் பதிவு பண்றாங்க. ஒரு இடத்துல தேவன் அவர்களை வைத்து அவர்களை வளர்ச்சிக்குள்ளார கொண்டுட்டு போவதும் அவர்களை பயன்படுத்துவதும் தேவன் அவர்களுக்காக எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதன்படி நடக்கும். இந்த ஒரு ஐக்கியத்துல வச்சு தேவன் என்ன மாதிரியான ஒரு அனுபவங்கள் கொடுக்கிறார், இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டு வளர்ச்சிக்குள்ளார போகணுன்றது தேவன் திட்டம் பண்ணியிருப்பார். ஆனால் இதை சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடிக்கு சிலர் காணப்படுறபடினால என்ன ஆயிடுது அப்படின்னா, தாங்கள் தெரிவு செய்யப்படல அப்படின்னு சொல்லின்ற பொழுது இந்த சகோதரர்கள் மத்தியில காணப்படக்கூடிய ஒரு விரக்தி அவங்க என்ன பண்ணிருதுனாக்க சபையை விட்டே பிரிச்சிருது. சபையை விட்டே பிரிச்சு வேற ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போயிருது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அப்ப எதனால அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான காரியத்தை ஒருத்தர் உயர்த்தப்படுவதும் தாழ்த்தப்படுவதும் கர்த்தர் தான் நிதானிக்கிறார், கர்த்தர் தான் அதை ஏற்படுத்துகிறார். அவருடைய சபையில யாரை எந்த இடத்துல கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தேவன் தீர்மானம் பண்ணுறார் அப்படின்றதான ஒரு விஷயத்த ஜனங்கள் மறந்து போறதுனாலதான் இது போன்றதான சூழல்கள் சபைக்குள்ளார உருவாகக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு சகோதரர் பதிவு பண்றாங்க. அன்புக்குரியவர்களை, அப்போ இந்த ஒரு காரியங்கள் நம்ம ஒவ்வொருடைய மைண்ட்லயும் நம்ம நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒருத்தர் ஏற்படுத்துறதும் ஏற்படுத்தாததும் அது தேவனுடைய கரத்தில் இருக்கு. நம்ம விரும்பலாம், அந்த ஊழிய வாய்ப்பு தாளந்துகள் பெற்றிருக்கிற சகோதரரும் விரும்பலாம், ஆனால் அவருடைய கரத்துல அது இருக்கக்கூடியதாக அங்க இருக்குது. ஒருவேளை சபை தவறான முடிவு எடுத்தாங்களா, தேவனுடைய மேற்பார்வை இருக்குது. சரியான முடிவு எடுக்கலையா, தேவனுடைய மேற்பார்வை இருக்குது. என்ன மாதிரி அனுபவங்களுக்குள்ளார கொண்டுட்டு போகணும் அது தேவன் தீர்மானம் பண்ணுவாங்க. சரியான சகோதரர்களை தெரிவு செய்திருக்கிறாங்களா, ஒரு வளர்ச்சிக்குள்ளார கொண்டு போவது அதுவும் தேவனுடைய கரத்தில் இருக்குது. அப்ப எல்லாமே பரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்குதுன்றதான ஒரு கான்செப்டை நம்ம ஒவ்வொருவரும் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். சகோதர சகோதரிகளை, வாசிக்கலாம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமா, நம்ம ஒவ்வொருவருமே சகோதர சகோதரிகளை பாருங்க, நம்ம ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முறையில இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில வெளிப்படுத்தும் அப்படின்றது நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய எக்லீசியாவாக இருந்தாலும் சரி, உலகத்திலையும் சரி, நம்முடைய கிரியைகள் அப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப சொல்லிட்டு இந்த வசனத்தை சுட்டி காட்டிட்டு சகோதரர் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, பாருங்க, இந்த ஊழிய வாய்ப்பு விரும்பக்கூடிய சகோதரர்கள், கண்காணிப்பை விரும்புகிறவன், அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த ஊழிய வாய்ப்பை விரும்பக்கூடிய சகோதரர்கள் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன செய்ய வேண்டியது இருக்குது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம், நீங்க விரும்புறீங்க இல்லையா, ஊழிய வாய்ப்பு வேணும், ஊழியத்துக்குள்ள வரணும்னு விரும்புறீங்க இல்லையா, உங்கள் வெளிச்சம் ஃபர்ஸ்ட் பிரகாசிக்கணும். இந்த வெளிச்சம் உங்களுக்கு இருந்து ஃபர்ஸ்ட் பிரகாசிக்கணும். இது பிரகாசிக்கிறது எங்க வரணும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய சொந்த குடும்பங்கள்ல இருந்து அது பிரகாசிக்க வேண்டும். சொந்த குடும்பங்கள்ல இருந்தே நம்முடைய கிரியைகள் அங்க பிரகாசிக்க வேண்டியணும் அப்படின்ட்டு சௌரங்க பதிவு பண்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த விருப்பப்பட்டு ஊழிய வாய்ப்பு வேணும்ன்றத விருப்பப்பட்டு ஊழிய வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாலும், இங்க சௌரர் என்ன சொல்றாங்கன்னாக்க, நீ ஏன் கிடைக்கல அப்படின்னாக்க, அந்த வாய்ப்பு உங்களுக்குள்ளார வரல அப்படின்னாக்க தூண்டு போயிடாதீங்க. உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துல அந்த வெளிச்சத்தை நீங்க பிரகாசிக்க பண்ணுங்க. அநேகர் என்ன நினைச்சுக்குவாங்கனாக்க, எனக்கு ஊழியம், பரவலான ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை, தெரிவு செய்யப்படவில்லை அப்படின்றதான ஒரு சிந்தையில தான் இருப்பாங்க. ஆனா மறந்துடக்கூடாது, அது ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கணும், குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க வாழ்ற அந்த சின்ன அந்த ஒரு நிலைமையில இருந்து ஆரம்பிக்கட்டும். நீங்க பெரிய லெவல்ல ஊழியம் செய்யணும்ன்ற கூட இல்ல, உங்க கையில கொடுத்துருக்கிற ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. அங்கிருந்து பிரகாசம் அங்கிருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படின்ட்டு சகோதரர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த சூழல் மத்தியிலையும்
தனக்கு வாய்ப்பு கிடைக்கப்படல, கொடுக்கப்படலன்றதான சூழல் மத்தியிலையும் யார் ஒருவர் இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க கூடியவர்களாக இருக்கிறாங்களோ, கர்த்தருடைய பார்வையாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க, அவர்கள் சரியான ஒரு தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்ற நிலைமையில தான் கர்த்தர் அவர்களை பார்க்கிறாங்க. அவர்கள் தாழ்மையை, நல்ல ஒரு தாழ்மையை வெளிப்படுத்த, அந்த ஹியூமிலிட்டியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத கர்த்தர் பார்த்து ஏற்ற நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அவர்களுக்கு ஏற்ற இடத்துல வாய்ப்புகளை கொடுக்கிறார். பாருங்க, ஏற்ற இடத்துல ஏற்ற விதமான ஊழியம் ஏற்ற இடங்கள்ல அது கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அப்போ ஒரு ஊழியன், ஒரு மூப்பராக இருக்கட்டும், ஒரு உதவிக்காரராக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு ஊழிய வாய்ப்பை பெறுகின்ற பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல வச்சுக்கணும், இது கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த ஊழிய வாய்ப்பை பெற்றிருப்பது அப்படின்றது அது தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவனுடைய மேற்பார்வையின் கீழே இவை எல்லாமே செயல்படுகிறது அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த வாய்ப்பு பெறாதவர்களும் அவங்களும் என்னதான் மைண்ட்ல வச்சுக்கணும், தேவனுடைய மேற்பார்வையில இந்த அளவுக்கு அனுமதி இருக்குது, சரி பரவாயில்ல, நான் இங்க இருந்து என்னுடைய வெளிச்சத்தை நான் பிரகாசிக்க பண்ணுகிறேன் அப்படின்ட்டு அந்த மனநிலையோட அந்த பக்குவத்தை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அந்த மாதிரியான பக்குவம் வளர்த்து கொள்ளல அப்படின்னாக்க அது பிரச்சனைக்குள்ளார அது கொண்டு போகும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த மாதிரி தெரிவு செய்யப்பட்டதான பல்வேறு இடங்கள்ல இருந்து தெரிவு செய்யப்பட்டதான மூப்பர்களை வரவழைத்துதான் அப்போஸ்தலன் பவுல் அவருடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்துல எபேசு சபையினுடைய மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு கூட பேசக்கூடிய சில வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். 20வது அதிகாரத்துல அவருடைய கடைசி சில வார்த்தைகள் அங்கு இடம்பெற்றிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அவருடைய கடைசி வார்த்தைகள் நம்ம கவனிக்கின்ற பொழுது ஒருவேளை வசனம் 28ல இருந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னாக்க 28ல இருந்து 36 வருடம் இருக்கக்கூடிய வசனங்கள் நம்ம கவனிக்கின்ற பொழுது விசேஷமாய் அவர்களுக்காக அவர் வார்த்தைகளை பேசுகிறார். வாசிக்கலாம், வசனம் 28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆமா, இந்த மூப்பர்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய கடைசி ஆலோசனையாக அவர் சொல்கின்ற பொழுது என்ன சொல்லிட்டார் அப்படின்னாக்க, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட மந்தையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து நீங்க எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய வார்த்தைகள் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல மொழிபெயர்ப்புல ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. மொழிபெயர்ப்புல சரியா வரல, இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல சரியா வார்த்தைகள் வரல. ஏன்னா வசனத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னாக்க பாருங்க, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டதான சபை அப்படின்ட்டு இருக்கு. தேவனுக்கு ஏது ரத்தம் இல்லைங்களா? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டதான சபை. தேவன் தம்முடைய ரத்தத்தை கொடுத்தாரா? தேவனுக்கு ரத்தம் இருக்குதா? இல்ல, தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லைங்களா? யோவான் 4:24. அப்போ ஆவியா இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அப்ப இந்த இடத்துல யாரை பத்தி தான் இது பேசுது அப்படின்னா, குமாரனை குறித்து, அவருடைய குமாரன் இல்லைங்களா? அப்ப டிரான்ஸ்லேஷன் எப்படி வரணும் அப்படின்னாக்க, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் இல்ல, தேவன் தம்முடைய சொந்தமானவருடைய ரத்தத்தினாலே, by the blood of his own, ஆங்கிலத்தில் நம்ம கவனிச்சோம் அப்படின்னாக்க தேவன் தம்முடைய சொந்தமானவருடைய ரத்தத்தினாலே. பாருங்க, ஆங்கிலத்தில் நம்ம கவனிக்கலாம். ரோதர்ஹாம்ஸ்ல நம்ம பார்க்கின்ற பொழுது, be taking heed unto yourselves and unto all the little flock in which the Holy Spirit hath set you as overseers to be shepherding the assembly of God which he hath acquired through means of the blood of his own. நம்முடைய சொந்தமானவருடைய ரத்தத்தினாலே அப்படின்ற வார்த்தை வருது நம்ம கவனிக்கிறோம். சோ இதுதான் ஆக்சுவல் மொழிபெயர்ப்புல வரணும். தேவன் தம்முடைய சொந்தமானவருடைய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டதான சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்ததான மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்றதான வார்த்தை சரிங்களா? அப்ப அவருடைய சொந்தமானவருடைய ரத்தத்தை கொடுத்து அவர் சம்பாதிச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தத்தின் மூலமாய் மீட்கப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு மந்தை அப்படின்னா, அந்த மந்தையை மேய்ப்பதற்காக கண்காணிகளாக இந்த சகோதரர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னாக்க, இந்த சகோதரர்களுடைய பொறுப்பும் ரொம்ப சீரியஸ்னஸும் இதுல புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சகோதரர் இந்த இடத்துல விளக்கம் பண்றாங்க. ஏனென்றால் இந்த சகோதர சகோதரிகள் அல்லது இந்த மந்தை சும்மா யதார்த்தமானவங்க கிடையாது. சும்மா ஏதோ வசனம் சொன்னோம், சத்தியம் சொன்னோம், கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம் இல்ல. கரெக்டு தான், நம்ம சத்தியம் சொன்னோம், கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கோம், ரைட்டு. ஆனா மீட்டெடுக்கப்பட்டது யாருடைய ரத்தம்? கர்த்தர் இயேசுனுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறவங்க. அப்ப கர்த்தர் இயேசுனுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, சகோதர சகோதரிகளே, எப்படி தம்முடைய சபையை மீட்டுக் கொள்வதற்காக
கர்த்தர் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்தாரோ அதே போல தம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தையை காப்பாற்றுவதற்கு தங்களுடைய ஜீவனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த ஊழியக்காரர்கள். அப்போ சபை ஊழியர்களை தெரிவு செய்கின்ற பொழுது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி பெறுவதற்கு, நான் இந்த பூரண புருஷனாய் வளர்வதற்கு ஏற்ற வளர்ச்சி எனக்குள்ளார ஏற்படுவதற்கு இந்த சகோதரர்கள் தங்களுடைய ஜீவனையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா? ஜீவனை என்ன அர்த்தம்? தங்களுடைய முழுமையுமான பலியை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களா எனக்காக? சபை நிதானிக்கணும். இந்த இடத்துல நிதானிக்கிறத விட்டாச்சு அப்படின்னா, நிதானிச்சு சரியான ஒரு நிதானிப்பு இல்லாம சகோதரர்களை தெரிவு செய்ததுக்கு அப்புறமா சில நேரத்துல சபையை உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. பிரதர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார், திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார், இது பண்ண மாட்டேங்கிறார், அப்படி ஏன் இப்ப ஓட்டு போட்டீங்க? அப்போ இந்த மாதிரி சபை எலெக்ஷனுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி, ஊழியர்களை தெரிவு செய்வதற்கு முன்னாடி இது போன்று நிதானிக்க கூடியவர்களாக சபை காணப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்போ இந்த ஊழியர்களுடைய காரியங்கள் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தையில நம்ம கவனிக்கின்ற பொழுது 2 வகையான காரியத்தை குறித்து அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். உங்களை குறித்து நீங்க எச்சரிப்புடையவர்களாக இருக்கணும், அப்புறமா மந்தை குறித்தான ஒரு எச்சரிப்பு உங்களுக்குள்ளார இருக்கணும் அப்படின்றதான ஒரு காரியத்தை அவர் அங்க பதிவு பண்றார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். இதை சொல்லிட்டு சகோதரர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, உங்களை குறித்துனாக்க என்ன, உங்களை குறித்து எச்சரிக்கையுடையவர்களாக இருக்கிறனாக்க எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறாங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்போ உங்களை குறித்து எச்சரிக்கையுடையவர்களாக இருக்கணும்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் இருதயத்தை குறித்து எச்சரிக்கையுடையவர்களாக இருங்க. ஏன் இருதயத்தை குறித்து எச்சரிக்கையுடையவர்களாக இருக்கணும்? இருதயத்திலிருந்தா எல்லாமே வரக்கூடியதாக இருக்குது. அப்போ தேவன் உங்க கையில பொறுப்பாய் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்றீங்க அப்படின்னா, ஊழியம் செய்கின்ற பொழுது என்ன மனநிலையில நம்ம ஊழியம் செய்யறோம், என்ன மனநிலையில நாம் ஊழியம் செய்கிறோம் அப்படின்றத நிதானிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். வாட் டு வி ஸ்பீக், நம்ம என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், நான் செய்யறது நியாயமா, தேவனுடைய பார்வையில ஏற்புடையதாக இருக்குமா அப்படின்றத இந்த ஊழியர்கள் நிதானிக்க வேண்டும். இந்த நிதானிப்பு ஒரு ஊழியர்களிடத்துல தெரிவு செய்யப்பட்டதாக கூடியதான ஊழியர்கள் மத்தியில கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஒருவேளை இந்த நிதானிப்பு ஒருத்தருக்குள்ளார இல்லை அப்படின்னாக்க எவ்வளவு ஊழியங்கள் அவர் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், எவ்வளவு காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறான். ஆனா கடைசியா எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அடுத்தவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே, அந்த ஒரு வார்த்தைகள்ல மாட்டிக்க கூடாது. இப்படி மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னாக்க தங்களை தாங்களே நிதானிக்க கூடியவர்களாக இருக்கணும். ஏன் இதை நான் செய்யறேன், இந்த ஊழியம் எதற்காக நான் செய்யணும், இந்த வேலை நான் எதற்காக செய்யணும், யாருக்காக செய்கிறேன், என்னுடைய உடன் சகோதர சகோதரர்கள் பார்க்கணுன்றதுக்காக செய்யறேனா, மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்னாடி நீதியாக இருக்கணுன்றதுக்காக செய்யறேனா அப்படின்ட்டு தங்களை நிதானித்து அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, அதனாலதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ற வார்த்தை அங்க பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த நிதானிப்பு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்றது, இந்த இருதயத்தை காத்துக்கொள்ள தவறுகின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மக்களை பிரதிப்படுத்துவதற்காக, மக்களுடைய ஆதாயத்தை சம்பாதிப்பதற்காக அவர்களுக்கு ஏற்றார் போல் பேசக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளார தள்ளப்படுவார்கள் ஊழியர்கள். இந்த மாதிரி பேசினாதான் அவங்க புரியுது, இந்த மாதிரி பேசினாதான் ஏத்துக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்காக அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துருச்சுனாக்க என்ன ஆயிடும் அப்படின்னாக்க சத்தியத்தை திருச்சி மறிச்சு பேசுற மாதிரி ஆயிடும். உள்ளதுன்னு படி சொல்லாம இப்படி பேசினாதான் அவங்க விரும்புவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்காக நம்ம பேச ஆரம்பிச்சோம்னாக்க இவருக்காக நம்ம மறந்துடுவோம். தேவனுக்காக அப்படின்றத மறந்துட்டு, கர்த்தருக்காக அப்படின்றத மறந்துட்டு இவர்களுக்காக அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் ஒருபொழுதும் ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுவிடக் கூடாது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் சகோதரர் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ஒருவேளை அந்த மாதிரியான சகோதரருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது, அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அவர் அந்த மாதிரி செயல்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்குள்ள செல்ஃபிஷ்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, சுயநலம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சுயநலம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுனாலதான்
தேவனுக்காக அப்படின்றத மறந்துட்டு இவர்களுக்காக அப்படின்ட்டு அது மாறி போயிடுது அப்படின்றத ஒரு காரியத்தை சகோதரர் அங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி இந்த செல்ஃபிஷ் மோட்டிவ், இந்த சுயநல நோக்கம் அப்படின்றது ஏதோ சடனா ஒருத்தருக்குள்ளார வர்றது கிடையாது. ஏதோ ஓவர் நைட் ஒருத்தருக்குள்ளார ஒரு ஜெர்மினேட் ஆகி தங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ளார உருவாகி அது பூ பூத்து காய் காய்த்து பழம் பழுத்து இல்ல 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 இல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா சுயநலம் அப்படின்றது ஒருத்தருக்குள்ளார உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அந்த சுயநலம் எப்போ அவங்க தங்களுக்குள்ளார வந்திருக்கும் அப்படின்னா, எப்ப தங்களுடைய இருதயத்தை காவல் செய்யறதுல அவங்க தவறிட்டாங்களோ, தங்களுடைய இருதயத்தை காக்க தவறிட்டதான் அந்த தருணத்துல இருந்து இந்த சுயநலமானது அவங்களுக்குள்ளார உருவாகி இருக்கும் அப்படின்றத சகோதரர் அங்க சுட்டி காட்டுறாங்க. சொல்லிட்டு அடுத்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் சகோதரர் இந்த இடத்துல பதிவு பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னாக்கா, பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்படியாக கர்த்தருக்கு அப்படின்றதான பெயர்ல செய்யப்படக்கூடியதான ஊழியங்கள்ல சுயநலம் கலந்து இருக்குது அப்படின்னு சொல்கின்ற பொழுது, எவ்ரி admixture of selfishness is a poisonous virus. அது ஒரு விஷம் மிகுந்ததான ஒரு வைரஸ், அது ஒரு கிருமி. சுயநலம் கலந்து இருக்க எந்த ஒரு ஊழியத்திலும் சுயநலம் இருக்கக்கூடாது. ஊழியமாக இருக்கணும். அப்ப அந்த ஊழியத்துல ஒரு சுயநலம் கலந்துருச்சு அப்படின்னாக்க admixture of poison, அது ஒரு விஷம். அந்த விஷம் கலந்துருச்சு. அப்படி கலந்துருக்கிறவர்கள் மத்தியில அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இஃப் அன்செக்ட், அதே ஒரு ஊழியன் நிதானிக்காமல் போயிட்டார் அப்படின்னாக்க would lead to second death, அது அவருடைய இரண்டாம் மரணத்திற்கு வழி நடத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ எந்த ஒரு ஊழியன் தான் செய்யக்கூடியதான ஊழியம் அது தேவனுக்காக நாம செய்யறோமா மனுஷருக்காக செய்யறோமா அப்படின்னு நிதானிக்கணும். மனுஷர் பார்வையில அங்கீகாரம் பெறுவதற்காக செய்யப்படக்கூடியதான ஊழியங்கள்ல சுயநலம் கலந்திருக்கும். அப்படி சுயநலம் கலந்திருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அது அவரை இரண்டாம் மரணத்திற்கு நடத்தக்கூடியதாக இருக்குது. சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இங்க சகோதரர் சொல்றாங்க, எப்பவும் தங்களே நிதானிப்பு அவர்களுக்குள்ளார இருக்கணும். ஒரு ஊழியம் இன்னைக்கு செய்யறோமா, அந்த ஊழியத்தினுடைய இறுதியில, அந்த நாளுடைய இறுதியில, இன்னைக்கு நான் செஞ்சதான ஊழியம் என்ன மனநிலை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்றத நிதானிக்க கூடியதான ஒரு காரியம் ஒவ்வொரு ஊழியனுடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அதான் உங்களை குறித்து எச்சரிக்கையுடையவர்களாக இருங்க. ஏன்னா இங்க செய்யற ஊழியத்துல கொஞ்சம் கவனம் குறைவு ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் நிதானிக்கிறது இல்லைனாக்க அது உங்களுடைய இழப்புக்கு அது காரணமாகிடும். ஆகவே ரொம்ப கவனமுடையவர்களாக இருக்கணும் அப்படின்றத சகோதரர் சொல்றாங்க. அப்ப தேவனுக்காக செய்யாம அடுத்தவங்களை பிரியப்படுத்துவதற்காக, அடுத்தவர்களுக்காக, உடன் சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் சந்தோஷப்படுவாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்றதுக்காக அவங்களை பிரியப்படுத்துவதற்காக செய்யற ஊழியங்கள்ல கண்டிப்பாக சுயநலம் இருந்து விடும். அந்த மாதிரி சுயநலம் இருக்கக்கூடாது. இவர்களுக்காக அப்படின்றது இல்லாம அவருக்காக அப்படின்ற ஊழியம், அந்த ஒரு மனோபாவம் அவர்கள் மத்தியில காணப்பட வேண்டும். இரண்டாவது, மந்தையை குறித்து எச்சரிக்கையுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சகோதரர் சொல்கின்ற பொழுது, எதுக்கு மந்தைக்காக எச்சரிக்கையுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னாக்க, இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சகோதரர் பதிவு பண்றாங்க. என்ன அப்படின்னாக்க, ஏன்னா இந்த மந்தையை மேய்ப்பதற்காக தான் இந்த ஒரு பொறுப்புக்குள்ளார உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய மேற்பார்வையில நடக்கக்கூடியதான இந்த மந்தை, அந்த மந்தையை அந்த மந்தையை வழிநடத்துவதற்காக இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கின்ற பொழுது, சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் வசனம், ரோமர் 14வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்படி என்றால் இந்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுனாக்க அந்த பொறுப்புக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடியதான ஒரு கடமை நமக்குள்ளார இருக்குது. நம்ம பல இடங்கள்ல வேலை செய்யலாம், இல்ல நம்ம சிலரை வேலை வச்சு வாங்கலாம், நமக்கு மத்தியில நம்ம கீழே சிலர் வச்சு நம்ம வேலை வாங்குறவர்களாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். நம்ம ஒரு பொறுப்பு நம்ம கையில ஒரு ஆபீஸ்ல நம்ம வேலை செய்யற இடத்துல கொடுத்துருக்காங்கனாக்க நம்ம மேனேஜர் கேட்பாரு, முதலாளி கேட்பாங்க, இன்னைக்கு நான் கொடுத்தேன் வேலை செஞ்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு. நம்முடைய டீம் லீடர் கேட்பாங்க, இந்த ஒர்க் முடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு. நம்ம கீழே இருக்கிறவங்க கேட்போம், இந்த ஒர்க்கு கொடுத்தனே செஞ்சு முடிச்சாச்சா கேட்கறோம் இல்லைங்களா, கணக்கு கேட்கறோம் இல்லைங்களா. அப்போ வேர் தேர் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தேர் இஸ் அக்கௌண்டபிலிட்டி. எங்க பொறுப்பு இருக்குதோ அந்த இடத்துல கணக்கு ஒப்புவித்தல் இருக்கிறது. அப்போ தேவன் தம்முடைய சொந்தமானுடைய ரத்தத்தினால சமாஜிதான சபையை நடத்துவதற்காக ஒரு மிக பெரிதான பொறுப்பை கொடுத்திருக்கிறாருன்னா அதற்குரியதான கணக்கு ஒப்புவித்தல் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆகவே இந்த ஊழிய ஸ்தானத்துக்கு வரக்கூடியவர்கள், இந்த ஊழிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள்
ரொம்ப கேர்ஃபுல்லா மைண்ட்ல வைத்துக் கொள்ளணும். கணக்கொப்புவித்தல் அப்படின்றது இருக்குது. அப்போ அவருடைய கணக்கொப்புவித்தலின் காலத்துல தேவனுக்கு முன்னாடி நான் எப்படிப்பட்டதான கணக்கு ஒப்புவிக்க முடியும்? என்னால சுயநலத்தோடு கூட ஊழியம் செய்தானாக்க அது அங்கீகாரம் பெறாது. ஆனால் தேவனுக்காக செய்யக்கூடியதான ஊழியம் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை மனதில் நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது சொல்லிட்டு இங்க சகோதரர் என்ன ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னாக்க, அப்ப மந்தை முழுவதையும் பராமரிப்பதற்கு, மந்தையை மேய்ப்பதற்கான ஒரு பொறுப்பு உங்க கையில கொடுக்கப்படுது, இந்த ஊழியர்கள் கையில கொடுக்கப்படுது அப்படின்னாக்க, எந்த ஒரு ஊழியனுக்கு தன்னுடைய வேலையை பார்ப்பதற்கே நேரம் இல்லையோ, பாருங்க, தன்னுடைய சொந்த வேலையை பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை அப்படின்றாருன்னா மந்தையை பார்ப்பதற்கு அவருக்கு எங்க நேரம் இருக்கும்? சரிங்களா? அப்ப தன்னுடைய சொந்த வேலையை பார்ப்பதற்கே நேரம் கொடுக்க முடியாத ஒருத்தரை மந்தையை பார்த்து கொள்வதற்கு தயவு செய்து நீங்க ஓட்டு போடாதீங்கன்றதை சகோதரிங்க பதிவு பண்றாங்க. பாருங்க, ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்புறம் தமிழ்ல விளக்கத்தை பார்க்கலாம். Those who are overcharged with the cares of this life are not in a condition. இந்த உலகத்திற்கான காரியங்கள் மீது ரொம்ப அக்கறை கொடுக்கக்கூடியவங்க, அதுல ரொம்ப நேரம் அவங்களுக்கு செல்லக்கூடியதா இருக்குது அப்படின்னாக்க, are not in a condition in any sense of the word to accept the responsibilities of this service in the church. அப்ப உலகத்தினுடைய காரியங்களே கவனம் கொடுக்க முடியாதவர்கள் சபைக்கு அடுத்தான விஷயங்களை அவர்களால் கவனம் கொடுக்க முடியாது. In the service of the living God, and should not be invited to do so, should not be voted for as elders. அப்படிப்பட்டவர்களை ஊழியர்களாக நீங்க ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போட்டு தெரிவு செய்யாதீர்கள். தெரிவு செய்தாச்சுன்னா சபை தான் நஷ்டம், சபைக்கு தான் கஷ்டம். அப்புறமா பின்னாடி நான் ஓட்டு போட்டோம், நம்ம தெரிவு செய்தோம், ஆனா அவர் ஊழியமே செய்ய மாட்டேங்கிறார், எதுவும் கண்டுக்கிட மாட்டேங்கிறார் அப்படின்னு சபை பின்னாடி வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப அதனாலதான் சொல்ற, நிதானிக்கணும். சபை தெரிவு செய்வதற்கு முன்னாடி நிதானிக்கணும். அதே போல இந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு வாய்ப்புல இருக்கக்கூடிய சகோதரர்கள் தாங்களும் நிதானிக்க வேண்டும். பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடியதான கடமைக்கு, பெற்றுக்கொண்டு இருக்கிற பொறுப்புக்கு எந்த அளவுக்கு உக்கரான ஒரு கணக்கை என்னால் ஒப்புவிக்க முடியும் அப்படின்றத ஒவ்வொருவரும் நிதானிக்க வேண்டும் அப்படின்றதான ஒரு சில ஆலோசனைகள் கூட இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் இட் இஸ் கன்சிடர் அஸ் அ பார்ட் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஊழியர்களுடைய ஒரு மிகப்பெரிதான ஒரு பொறுப்பாக இருக்குது, தங்களுடைய இருதயங்களை அவர்கள் நிதானிப்பது. அப்ப இருதயத்துல தங்களை தாங்களை நிதானித்து பார்க்கின்ற பொழுது பெற்றிருக்கிற பொறுப்புக்கு எந்த அளவுக்கு ஒரு உக்கரான ஒரு கணக்கை என்னால் ஒப்பு கொடுக்க முடியும் அப்படின்றத நிதானிக்க வேண்டும். அடுத்து நிதானிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, ஆட்டுத்தோல் பொறுத்த ஓநாய்கள். இந்த ஆட்டுத்தோல் பொறுத்த ஓநாய்கள் ஊழியர்களுக்குள்ளார இருந்தும் வரும், சபைக்குள்ளார இருந்தும் வரும். அப்ப ஊழியர்களும் ஆட்டுத்தோல் பொறுத்த ஓநாய்களாக காணப்படலாம், சபையில் இருக்கிற மந்தைகளுக்குள்ளாரையும் இந்த ஓநாய்கள் அங்க காணப்படலாம். எப்படி இந்த ஓநாய்களை அடையாளம் கண்டுகொள்வது? சபை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? இந்த ஊழியர்கள் அல்லது இவர்கள் எல்லாருமே ஓநாய்கள் அப்படி சபை எப்படி நிதானிக்க முடியும்? அப்படி என்றால் இங்க சகோதரர் சொல்றாங்க, அவர்களுடைய ஊழியங்கள் அடுத்தவர்களை பிரியப்படுத்துவதற்காக இருக்கிறதா, தங்களுக்காக அல்லது தங்களுக்கு ஒரு சுய லாபமான காரியங்களை சம்பாதித்துக் கொள்வதற்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்களா? சபை நிதானிக்கணும். அதே நேரத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆட்டுத்தோல் போர்த்ததான ஓநாய்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது இது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம்? ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்ன்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்ன்றது ஆடு மாதிரியே இருக்கும், ஆனா ஓநாய். படம் பார்த்து பதில் சொல்லலாம் கிடையாது, அதன் கனிகளால் அறிந்து கொள்ளலாம். ஓகே, வேற ஏதாவது? சரி, இந்த ஆட்டுத்தோல் போன்ற ஓநாய் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சகோதரர் விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஓநாயினுடைய தன்மை என்ன? ஓநாய் என்ன செய்யும்? பீரி போடும். ஓகே, வேற? தந்திரம் பண்ணும். ஓகே, வேற? ஓநாய் என்ன பண்ணும்? ஓநாய் என்ன பண்ணா, தந்திரம் பண்றது, பீரி போடுறதுலாம் ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, கடிச்சு விட்டுரும். தன்னுடைய பல்லுனால ஃபர்ஸ்ட் கடிச்சு அரைகுறையா போட்டுரும். சரிங்களா?
தன்னுடைய நாவுனால, தன்னுடைய வாயினால தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓநாய் தன்னுடைய வாயினால தான் தாக்குதலை ஏற்படுத்தும். சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, சபைக்குள்ளார தங்களுடைய வாயின் வார்த்தைகளினால அடுத்தவர்களை வஞ்சனைக்குள்ளார தள்ளி விடுவாங்க. தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால சபைக்குள்ளார குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால தங்களுக்கென்று சீஷர்களை பிரித்துக் கொள்வார்கள். ஊழியர்கள், சபை தங்களுக்குள்ளார இருக்கக்கூடியதான மற்ற உடன் சகோதர சகோதரிகள் இடத்துல வேற மாதிரிலாம் புறம் கூறுதல். இந்த மாதிரிதான் இந்த ஓநாய் எப்படி தன்னுடைய வாயினால பிரிப்படுதோ அதே போல சபைக்குள்ளார தேவையில்லாத காரியங்களை உள்ள கொண்டு வந்து புகழ்த்துவது சபை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடியதான வேலைகள் மிகப்பெரிதான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்ப தன்னுடைய வாயினால தேவையில்லாத காரியங்களை சபைக்குள்ளார புகுத்து அது ஒரு பேசு பொருளாக்கி அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி ஒன்றும் தெரியாத மாதிரி, சார் தெரியுமா உங்களுக்கு, கேள்விப்பட்டேன், பார்த்துக்கோங்க நீங்க சிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு, சொன்னாங்க, சரி நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு 10 பேர்கிட்ட சொல்றது இல்லைங்களா? அப்ப பாருங்க, இந்த மாதிரி தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஓநாய்கள் அல்லது ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் சபைக்குள்ளார இருக்கும். அப்போஸ்தலர் பவுலுடைய ஊழியத்துல மிகப்பெரிதான தாக்குதல் அவருக்கு வந்திருக்குது. அப்போஸ்தலர் பவுல் அவருடைய ஊழியத்தினுடைய அனுபவங்களை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். கொரிந்து சபைக்கு எழுதுகின்ற போது சொல்லியிருக்கிறார், இத்தனை முறை நான் அடிபட்டேன், இத்தனை முறை இந்த மாதிரி இதெல்லாம் எனக்குள்ளார நடந்திருக்குது, கடற்சேதத்துக்குள்ளாரெல்லாம் ஆனேன் அப்படின்ட்டு அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் சேர்த்து ஒரு காரியத்தை அவர் பதிவு பண்ணுகிறார், கள்ள சகோதரர்களால் வந்த, சரிங்களா? அப்ப கள்ள சகோதரர்களால் வந்ததான பாதிப்பு ஒரு மிகப்பெரிதான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு அவருடைய ஊழியத்துல. அதுல இன்னும் சொல்லுகின்ற பொழுது குறிப்பிட்டு பேர் சொல்றார் பாருங்க. 1 தீமோத்தி 1 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தி 1:20. இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆமா, இந்த இடத்துல 2 பேர் வருது. இன்னும் வாசிக்கலாம். 2 தீமோத்தி 1:16-15. ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகல்லு எர்மோகனை முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். ஓகே, 2 அதிகாரம் 17 வசனம். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இமேனேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள். பாருங்க, அப்போ ஒரு சிலர் பெயர்களை இங்க குறிப்பிட்டு அவர்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க எனக்கு எதிராக பேசினது, அவர்கள் ஏற்படுத்தின அந்த அந்த தாக்கம், அந்த தங்களுடைய பேச்சுகளின் மூலமாக ஏற்படுத்தின தாக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி அப்போஸ்தலர் பவுலுடைய ஊழியத்துல. அதனால ரொம்ப கவனமுடையவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க பேசியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, சபைக்குள்ளாரையும் மந்தைக்குள்ளாரையும் ஆட்டுத்தோல் பொறுத்த ஓநாய்கள் இருக்கும். எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அடையாளம் கொள்வது அப்படின்னா, தேவையில்லாத காரியங்களை பேசு பொருளாக சபைக்குள்ளார் ஏற்படுத்தி சபைக்குள்ளார மிகப்பெரிதான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பாங்க. போதனைகளுக்கு அடுத்த விஷயங்களாக இருக்கலாம், டாக்டரின்ஸ்க்கு அடுத்த விஷயங்களாக இருக்கலாம், சத்தியத்துக்கு அடுத்தான விஷயங்கள் மாதிரி இருக்கலாம், சத்தியத்தையே அப்படியே சத்தியம் தானே அப்படின்ற மாதிரியே சொல்லுவர்களாக இருக்கலாம், அடுத்தவர்களை பத்தி பேசுவதாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா வாயின் வார்த்தைகள்னால சபைக்குள்ளார பிளவை ஏற்படுத்துவார்கள். இங்க சௌர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, கவனமுடைய மந்தைக்குள்ளார இருக்க கவனமுடையவர்கள் கவனமாக இருப்பாங்க. ஆனா அப்பாவி போல இருக்கக்கூடியவர்கள், இன்னோசன்ஸ், சௌர் இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க, இன்னோசன்ட் ஷீப் ஆர் டிசீவ்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஈஸியா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க அப்படின்றத சௌர் அங்க பதிவு பண்றாங்க. சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பதிவு பண்றாங்க. என்ன அப்படின்னாக்கா, சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி சபைக்குள்ளார ஆட்டுத்தோல் போர்த்ததான ஓநாய்கள் புகுரும், கண்டிப்பா புகுரும். நம்ம என்ன பண்ணாலும் நிப்பாட்ட முடியாது. எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் அதை நிப்பாட்டுறது கூடாத காரியம். கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு இந்த ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்களுடைய வேலைகள் ஜாஸ்தி ஆயிட்டே போகுதோ, ஜாஸ்தி ஆகும், ஜாஸ்தி ஆகும், ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அப்படின்னாக்க, சகோதரங்க என்ன பதிவு பண்றாங்கன்னாக்க, பாருங்க, ஆங்கிலத்துல படிச்சுட்டு நம்ம தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். The same warning still needs to be heeded. அத இந்த
இமனே பிலேத்து அவங்களுடைய பெயர்கள்லாம் சொல்லிட்டு இந்த காரியங்களை சவர் பண்றாங்க. The scriptures in general imply, பொதுவாக வேதத்தில் நம்ம கவனிக்கின்ற பொழுது, the severest experiences along these same lines, இதே போன்றதான அனுபவங்கள், கொடூரமான அனுபவங்கள் are due to come upon the church. சபையில இது போன்றதான கொடுமையான அனுபவங்கள் வரும். எந்த மாதிரி அனுபவங்கள்? எப்படி இமேனே பிளேனே எல்லாம் சேர்த்து ஊழியத்துக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தினாங்களோ, சபைக்குள்ளார் எப்படி ஒரு பெரிய குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்களோ, அதே போன்றதான குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் கடைசி கால சபையில அதிகம் ஏற்படும். upon the church in the evil day with which this gospel dispensation will close. இந்த கடைசி கால அந்த சுவிசேஷ யுக சபை இதன் மூலமாகவே முடிவுக்கு வரும் அப்படின்றத சௌர பதிவு பண்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் தங்களுடைய நாவினால அநேக விதமான வார்த்தைகள், வஞ்சனையான காரியங்களை சபைக்குள்ளார கொண்டுட்டு வராங்களோ, அது பெருக பெருக பெருகுது அப்படின்றத பாக்குறீங்க அப்படின்னாக்க சபை முடிவுக்கு நேராக வருதுன்றத மறந்துடாதீங்க. இப்படிதான் சுவிசேஷ யுக சபை முடிவுக்கு வரும் அப்படின்றத சகோதரர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஓகே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் இந்த மாதிரி செயல்படுவாங்க, அது அதிகமாகும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது நானா இருந்துடக்கூடாது. ஆண்டவரே நானோ நானோ அப்படின்ட்டு கேட்டாங்க இல்லையா அன்னைக்கு கர்த்தர் இடத்துல, அந்த மாதிரி நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாம நிதானிக்க வேண்டும். இது ஊழியர்களுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி ஆட்டுத்தோல் போர்த்த ஓனாயா நான் இருந்துடக்கூடாது. நானும் அப்படி ஒரேல இருக்கிறானா நானோ அப்படின்ட்டு நம்மை நாமே நிதானிக்க கூடியவர்களாக இருக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனத்துல நம்ம கவனிக்கின்ற பொழுது, தேவனுடைய கரத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள்ல, தேவன் அவருடைய சத்தியத்துல உங்களை எப்படி நடத்துறதுக்காக திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அவர் அந்த மாதிரி நடத்துவார். ஏனென்றால் தேவன் தான் எல்லாவற்றையுமே மேற்பார்வை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ தேவனுடைய மேற்பார்வையின் கீழே சிலர் தெரிவு செய்யப்படலாம், சிலர் தெரிவு செய்யப்படாமே போகலாம். ஆனா அந்த மாதிரி சூழல் வருகின்ற பொழுது எந்த ஒரு மனநிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியான பக்குவம் நிறைந்தவர்களாக அந்த சகோதரர்கள் இருக்கணும். அப்போ சபை ஊழியர்களை தெரிவு செய்கின்ற பொழுது இந்த சகோதரர் இந்த மாதிரியான ஒரு மனநிலை உடையவராக இருக்கிறாரா? தன்னுடைய ஊழியத்தை குறித்து, தான் செய்யக்கூடியதான காரியங்களை குறித்து நிதானம் கொண்டு இருக்கிறவராக அவர் இருக்கிறாரா? தன்னை தானே சோதித்து அறியக்கூடியதானவராக இருக்கிறாரா? எப்படிப்பட்டதான கனிகள் வெளியாகுது? ஏதாவது ஒரு சுயநலம் கலந்ததாக இருக்கிறதா அப்படின்றத சபை நிதானிக்கணும். அந்த ஊழிய வாய்ப்பை பெறுகிறவர்கள் அல்லது அந்த ஊழியத்திற்கு அந்த 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 ஊழியத்தை விரும்புகிறவர்கள், கண்காணிப்பை விரும்பக்கூடியவர்கள், அவர்களும் நிதானிக்கணும். ஒருவேளை எனக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தார் அவருடைய மேற்பார்வையின் கீழே, பெற்றிருந்த வாய்ப்புல எந்த அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம்? ஒருவேளை பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அந்த விருப்பம் இருக்குதா? நமக்கு விருப்பம் இருக்குது. ஒருவேளை தேவன் நம்மளை ஏற்படுத்துறாருன்னா சுயநலம் இல்லாம செய்ய முடியுமா? இவர்களுக்காக இல்ல அவருக்காக, அப்படித்தான ஒரு நிலை அந்த மாதிரி இருந்து நம்மளால செய்ய முடியுமா அப்படின்றத நிதானிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகள், எது நடந்தாலும் விசுவாசத்துல தேவன் இதுதான் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஒவ்வொருவர்களாரையும் ஏற்பட வேண்டும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். இத ஃபெயிலிங் டு ரெக்கக்னைஸ் திஸ், இதை அங்கீகரித்து கொள்ள, இதை ஏற்றுக்கொள்ள மறுப்போமை ஆனால் அல்லது மறப்போமை ஆனால் அது நமக்குள்ளார குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எவர் ஒருவரும் தாழ்மை அப்படின்றதான பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள முடியாது. இதை ஏற்றுக்கொள்ள அப்படின்னாக்க தாழ்மைன்றத பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத சௌர் நமக்கு அங்க பதிவு பண்றாங்க. சரி, கன்க்ளூஷனுக்குள்ளார வரலாம். தேவனுடைய மேற்பார்வை இந்த உலகத்தினுடைய எல்லா நிகழ்வுகளின் மேலும் இருக்குது. விசேஷமாக அவருடைய மந்தை அல்லது சபை கருத்தான விஷயங்கள்ல தேவனுடைய மேற்பார்வையானது கண்டிப்பாக ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன் தேவனுடைய மேற்பார்வை ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா, அவருடைய சொந்தமானுடைய ரத்தத்தை கொடுத்து அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். அப்ப சொந்தமானவருடைய ரத்தத்தை கொடுத்து அவர் மீட்டு இருக்கிறதுனால அவருடைய மேற்பார்வை கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கும். பல்வேறு இடங்கள்ல இருந்து சத்தியத்தை கொடுத்து வரவழைத்து கூட்டி சேர்த்திருக்கிறார். கூட்டி சேர்த்திருக்கிற மத்தியில பூர்ண புருஷர்களாய் நாம் ஒவ்வொருவரும் வளர்றதற்காக பல்வேறு அங்கங்களை வைத்து, பல்வேறு ஊழிய நிலைகளை வைத்து இந்த பூர்ண புருஷன் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வளரணும் அப்படின்ட்டு தேவன் விரும்புகிறார். அப்படி கூட்டி சேர்க்கப்பட்ட இடத்துல இந்த ஊழிய ஸ்தானத்தை அல்லது இந்த பூர்ண புருஷர்களாய் வளருவதற்கு சிலரை ஏற்படுத்தணும் அப்படின்னாக்க யார் ஏற்படுத்துறது?
அநேக தகுதிகள் சொல்லப்பட்டிருக்குது. அது நீங்க படிச்சிருப்பீங்க. வசனங்கள் நிறைய இருக்குது, நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டோம். நிறைய இருக்குது. ஆனால் அதே நேரத்துல இந்த ஊழியத்தை விரும்பக்கூடியவர்கள் என்ன மனநிலையில் இருக்கணும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சாக்க எப்படி செய்யணும், வாய்ப்பு கிடைக்காட்டினாக்க நம்ம எப்படி மனநிலைமை இருக்கணும், எல்லாவற்றையும் நம்ம அங்க பார்த்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியர்களை தெரிவு செய்யக்கூடியான ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிற உடன் சகோதர சகோதரிகள், அங்கங்கள், அவர்களும் நிதானிக்கணும். எப்படிப்பட்டதான ஊழியம் நமக்கு தேவை, அந்த ஊழியம் செய்வதற்கு யார் இருக்கிறாங்க. ஒருத்தர் இந்த ஊழியம் செய்யலாம், ஒருத்தர் இது செய்யலாம், ஒருத்தர் இது செய்யலாம், ஒருத்தர் இது செய்யலாம். இது எல்லாமே சேர்கின்ற பொழுது ஒரு பூரண ஒரு வளர்ச்சிக்கு நேராக நம்மை நடத்தும் அப்படின்றத நிதானிக்கணும். நிதானிக்காம தவறான ஒரு டிசிஷன் எடுத்தோம்னாக்க அப்படியும் தேவனுடைய மேற்பார்வை இருக்கதான் செய்யும். தேவன் என்ன மாதிரியா ஒரு அனுபவம் கொடுப்பாங்களோ அந்த அனுபவத்தின் மத்தியில அது கடந்து போக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்துல சரியான ஒரு முடிவு பண்ணி சரியான ஒரு நிதானிப்போடு ஊழியர்களை தெரிவு செய்திருக்கிறோம் அப்படின்னாக்க சகோதர சகோதரிகளே, அப்ப தெரிவு செய்யப்பட்ட ஊழியர்கள் அவள் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றத நம்ம கவனிச்சோம். அதான். ஆனால் அதே நேரத்துல மந்தைக்குள்ளாரையும் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப மந்தைக்குள்ளார ஆட்டுத்தோல் பொறுத்த ஓநாய்கள் இருப்பாங்க அப்படின்னாக்க நான் அப்படிப்பட்டதான ஒரு ஓநாயா நான் இருந்துடக்கூடாது, நான் ஒரு ஆட்டுத்தோல் பொறுத்த ஓநாயா நான் இருந்துடக்கூடாது. அதே போல ஊழியர்களும் நான் அப்படிப்பட்டதான ஒரு ஊழியக்காரனா இருந்துடக்கூடாது அப்படின்றத நிதானிக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் ஒருவரும் தேவனுடைய மேற்பார்வையின் கீழ் நாம் செயல்பட்டு வருகிறோம். அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய எக்லீசியாவாக இருக்கலாம். மறந்துடக்கூடாது. சங்கீதம் 75வது சங்கீதம் 6-7 வசனங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலுமிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, be it in our personal life, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, be it in our family life, நம்முடைய குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, be it in our ecclesia life, நம்முடைய எக்லீஷியாவுக்கு அடுத்ததான வாழ்க்கையானாலும் சரி, ஒருத்தரை உயர்த்துவதும் ஒருத்தரை தாழ்த்துவதும் அது தேவனுடைய கரத்தில் இருக்குது. தேவன் நம்மளை எந்த நிலையில வைத்திருக்கிற நிலைமையில பெற்றிருக்கிறதான பொறுப்புகளை உணர்ந்து ஒருவேளை சரியான சகோதரர்களை தெரிவு செய்யக்கூடியதான பொறுப்புல தேவன் உங்களை வச்சிருக்கிறார் அப்படின்னாக்க அந்த பொறுப்புக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடியதான கடமை இருக்குது. சரியான சகோதரர்களை தெரிவு செய்யக்கூடியதான பொறுப்பு சபைகிட்ட இருக்குது, அங்கங்கள்கிட்ட இருக்குது. அதற்கு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒரு சரியில்லாத சகோதரரை தெரிவு செய்து நம்முடைய தவறான டிசிஷன்ஸ் மூலமா ஒட்டுமொத்த சபையும் பாதிக்கப்படுதுன்னா தேவனுக்கு கண்டிப்பா கணக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் பெற்றதான வாய்ப்புகளை சரிவர புரிந்து தேவனுக்காக உடன் சகோதர சகோதரிகளுக்கு அந்த ஊழியத்தை செய்கின்ற பொழுது இது தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிற பொறுப்பு. அவருடைய சொந்தமான ரத்தத்தை கொடுத்து அவர் சம்பாதிச்சதான அந்த சபைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு அப்படின்ற உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் பூர்ண புருஷர்களாய் வளருவதற்கான வாய்ப்பு பெற்றவர்களாக நம்ம அங்க காணப்படுகிறோம் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். கேட்டுக்கொண்டதான வார்த்தையின் பிரகாரம் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை அறிந்தவர்களாக நிதானித்தவர்களாக அந்த பொறுப்பை செயல்படுத்தக்கூடிய தருணங்கள் வருகின்ற பொழுது அதற்கேற்றாற்போல் செயல்படுவோம். தேவன் தாமே தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்குள்ளார வழி நடத்துவாராக. ஆமேன். தேவ வார்த்தைகளை பொறுமையோடு கேட்ட யாருக்கும் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நாம் நாம் தியானித்ததான இந்த ஒரு பாடம் ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடியதான இந்த 4 ரீபிரிண்ட்ஸ் ஆர்டிக்கிள் இருந்து தொகுக்கப்பட்டது. இந்த ரீபிரிண்ட்ஸ் ஆர்டிக்கிள் நம்ம கையில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல கூட அது அங்கே இருக்கக்கூடியதாக இருக்குது. ஒழுங்குமுறை புத்தகத்துல கூட நீங்க அதை கவனிக்கலாம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களை இந்த புத்தகத்தை வாசித்து நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.